Welcome student. I am Ganesan from Sri Hari Ganesh Institute of Mathematics. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வெக்டார் கால்குலஸ். இந்த வெக்டார் கால்குலஸ்ல ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் தியரம் காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம். ஸோ இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம் இம்பார்ட்டன்ட் மட்டும் இல்லை, ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஸோ இதோட ப்ரூஃப்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஆஸ் பர் த சிலபஸ் நம்மளுக்கு அது ப்ரூஃப் தேவையில்லை. அந்த காஸ் டைவர்ஜென்ஸ் தியரத்தில் வேற என்னென்ன டாபிக்ஸ் நம்ம கவர் பண்ண போறோம்ன்றத சொல்றேன். இன்ட்ரடக்ஷன், ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஃபார்முலா இதை பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டட் டு வெரிஃபிகேஷன் ஆஃப் காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம் அண்ட் அதை யூஸ் பண்ணி சம் ப்ராப்ளம்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இதுதான் காஸ் டைவர்ஜென்ஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது. வாங்க ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துட்டு ப்ராப்ளம் ஒன் பை ஒன்னாக சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம் இதோட ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, if f vector be a vector point function in a region R bounded by a closed surface S, then double integral over S f dot n cap into ts is equal to triple integral over V del dot f vector into tv. இதுதான் காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம். இதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, காஸ் டைவர்ஜென்ஸ் தியரத்துல சர்ஃபேஸ் வந்து க்ளோஸ்ட். ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம், இதை நான் வச்சுக்கோங்க. இது முக்கியமான பாயிண்ட், இது எதுவும் தப்பா மாற்றி போட்டுறாதீங்க. சரிங்களா? ஸோ இதுதான் ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்டை தரவு வச்சுக்கோங்க. இப்போ இதை பேஸ் பண்ணி இது ரிலேட்டடாக இருக்க சம்மை நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். நான் ஒர்க் அவுட் பண்ணுற சம் பார்த்தீங்கன்னா எல்லா மாடல்லையும் ஒரு சம் சால்வ் பண்ணுவேன். சப்போஸ் இன்னும் அடிஷ்னல் சம் சால்வ் பண்ணணும், ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் பப்ளிஷ் பண்ண டெக்ஸ்ட் புக் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். எதுக்காக சொல்கிறேன்னா, நான் என்ன மெத்தடில் சால்வ் பண்ணுறனோ, என்ன ஸ்டெப்ஸ்லாம் ஒர்க் பண்ணுறனோ அதே மெத்தடாலஜியில் தான் அந்த புக்கில் சால்வ் பண்ணியிருக்கோம். அதனால் உங்களுக்கு அந்த புக்கை ஃபாலோ பண்ணும்போது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரிங்களா? வாங்க சம்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ இந்த காஸ் டைவர்ஜென்ஸ் தியரத்தில் கியூப், ரெக்டாங்குலர் பேரலோபைட் அது ரிலேட்டடான சம் கொஞ்சம் நிறைய இருக்கும். அதாவது இந்த மாதிரி பாக்ஸ் சம். இப்போ இந்த பாக்ஸ் சம்முன்னு பார்த்தோம்னா அதில் வந்து சில காமன் பாயிண்ட் இருக்குது. அதில் வந்து அது வந்து நான் எல்லா சம்முக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணால் டைம் வேஸ்ட் ஆகும். அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணிடுறேன், இந்த இன்ட்ரடக்ஷன் பார்ட்டில் அது வந்து அதை பற்றி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என்னன்னா, அந்த இடத்துல நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், டைரெக்டாக அதை சப்ஸ்டிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ பாக்ஸ் கியூபோ இல்லை ரெக்டாங்குலர் பேரலோபைட்னாவே அதோட ஈக்குவேஷன் கொடுப்பாங்க. எப்படின்னா x is equal to 0, x is equal to a, y is equal to 0, y is equal to b, z equal to 0 and z equal to c. சரிங்களா? இந்த ஏபிசி தான் வரணும் அவசியம் இல்லை. ஏக்கு பதிலாக இப்போ ஏன்னு வரலாம், இல்லை 1 வரலாம். ஸோ எப்படி வேணாலும் வரலாம். அதனால் நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு ஈஸியாக சொல்கிற ஒரு ஐடியா சொல்லிடுறேன். இதை எக்ஸோட ஃபர்ஸ்ட் வேல்யூ, எக்ஸோட செகண்ட் வேல்யூ, ஒய்யோட ஃபர்ஸ்ட் வேல்யூ, ஒய்யோட செகண்ட் வேல்யூ, இசட்டோட ஃபர்ஸ்ட் வேல்யூ, இசோட செகண்ட் வேல்யூ, அது மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம சம் எப்படி இருந்தாலும் நம்ம இதை டீல் பண்ணிக்கலாம். சரி, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்தையும் நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம். இந்த S1 இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் சம் எடுத்துக்கிட்டோம்னாவே அதில் மொத்தம் 6 ஃபேஸ் இருக்கும். இந்த 6 ஃபேஸையும் நான் S1, S2, S3, S4, S5, S6 எடுத்துக்கிறேன். இப்போ S1 சொன்னால் நான் பேஸை ரெப்ரசென்ட் பண்ணுவேன், OADB அதான் இது. அதே மாதிரி S2 எதை ரெப்ரசென்ட் பண்ணுறோம், S3 எப்படின்னு சொல்கிறது நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த S1லேருந்து S6 வரைக்கும் உள்ள எல்லா பிளேனுக்கும் அதோட ஈக்குவேஷன், அதோட யூனிட் நார்மல் வெக்டார், அதோட டிஎஸ் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றது நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிட்ட பிறகு நான் சம் போடும்போது டேரெக்டாக இதோட வேல்யூ எடுத்து எழுதுவேன். அங்கே நான் எக்ஸ்பிளைன் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண மாட்டோம். சரிங்களா? ஓகே, இப்போ இங்கே பார்ப்போம் என்ன நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஈக்குவேஷன், இது வந்து n கேப், இது வந்து ds. ஓகே, இப்போ பார்க்கலாமா. இப்போ S1 பார்த்தீங்கன்னா இதில் வந்து S1 வந்து பேஸ் தான் ரெப்ரசென்ட் பண்ணுறேன், OADB. எங்கே இருக்குது? இது இருக்குது OADB சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்தோம். இதான் OADB தான் வந்து S1. இது வந்து என்னன்னா பேஸை ரெப்ரசென்ட் பண்ணுது. அதாவது இட் லைஸ் ஆன் XOY பிளேன். கரெக்டாக இது வந்து பார்த்தீங்கன்னா XOY பிளேனாக இருக்குது. அப்போ XOY பிளேனோட ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா Z equal to 0. எப்பவுமே XOY plane lies on the XY plane மேல இருந்துச்சுன்னா அதோட ஈக்குவேஷன் Z equal to 0. இந்த Z equal to 0ன்ற இந்த பிளேனோட யூனிட் நார்மல் வெக்டார் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். ஸோ இந்த டைரக்ஷன்ல K, ஆப்போசிட் டைரக்ஷன்ல -K வெக்டார்.
இப்போ அதே மாதிரி டிஎஸோட ஃபார்முலா அப்படின்னா டிஎஸ்ன்றது இப்போ இந்த XY பிளேன் அதாவது S1 அதை பார்த்தீங்கன்னா இது எது மேலே இருக்குன்னா XY பிளேன் மேலே தான் இருக்கு, எக்ஸ் ஒய்ல இருக்கு. அதனால இது வந்து dx dy பை n டாட் k அப்படின்றது ஃபார்முலா, n டாட் k மாடுலஸ். சரிங்களா? இப்போ இதுல S1ல வந்து n கேப் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் கே வெக்டர். அப்போ n-க்கு பதிலாக மைனஸ் கே வெக்டர் போட்டால் எடுத்து டாட் பண்ணும்போது -1 வரும், மாடுலஸ் எடுத்தா +1 ஆயிடும். அப்போ ds வந்து வெறும் dx dy தான். அதனால இங்க வந்து ds வந்து dx dy மட்டும் போட்டால் போதும். இதுதான் வந்து S1 உள்ளது. இப்போ அதே மாதிரி S2 எடுத்துக்கிட்டீங்கன்னா CFEGன்னு கொடுத்துருக்கேன். அதாவது என்னன்னா இந்த S1ன்றது இதுனா இதுக்கு நேர் ஆப்போசிட் தான் S2. சரிங்களா? இப்போ இந்த S2 தான் பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்லிருக்கேன், CFEG எங்க இருக்கு பாருங்க, CFEG இதுதான் வந்து S2. இதுவும் பார்த்தீங்கன்னா இட் parallel to XY பிளேன், நேர் ஆப்போசிட் பேரலா XY பிளேனுக்கு இருக்கு. இதோட ஈக்குவேஷன் அப்போ என்ன வரும், இங்கே Z = 0னா அப்போ இது வந்து Z-ஓட செகண்ட் வேல்யூ. Z-ஓட செகண்ட் வேல்யூ என்னது, Z = C. அதனால இது வந்து Z = C. இதோட யூனிட் நார்மல் வெக்டார் பார்த்தீங்கன்னா நேரம் மேலே போகும், அதுதான் K வெக்டார். இதுல ds வந்து அதே ஃபார்முலா தான், K கொண்டு வந்து இதில் சப்ஸ்டிட் பண்ணா K டாட் K 1 ஆயிடும். அப்போ நியூமரேட்டர்ல இருக்க இது மட்டும்தான் வரும், dx dy. ஓகே, ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணுவோம், S3 பார்த்தீங்கன்னா இந்த S3 வந்து OBGCன்னு சொல்லியிருக்கணும். எங்க பாருங்க, OBGC இதுதான் வந்து S3. இப்போ இந்த S3 வந்து எது மேல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா YZ பிளேன்ல இருக்கு. ஸோ அப்போ YOZ பிளேன் மேல இருக்கு. இந்த YOZ பிளேன் மேல இருக்கணும்னா அதோட ஈக்குவேஷன் என்ன பார்த்தீங்கன்னா இதுல என்ன இல்லை, எக்ஸ் இல்லை. அப்போ அதோட ஈக்குவேஷன் வந்து x = 0. ஸோ இதோட இந்த பிளேனோட ஈக்குவேஷன் வந்து x = 0. அதுதான் இங்க எழுதிக்கிறோம். சரி, இதோட யூனிட் நார்மல் வெக்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கும். இதுக்கு ஆப்போசிட் இது வந்து I வெக்டார், இதுக்கு ஆப்போசிட்ல வந்து -I வெக்டார். இப்போ இதோட ds வேணும்னா நம்ம வந்து திருப்பி எழுதலாம். இங்க ds எப்படி எழுதணும்னா ds is equal to இது YOZ பிளேன் தானே, அப்போ dy dz பை இங்க என்ன இல்லை, x தானே இல்லை, அப்போ n டாட் i இதுதான் ds. இப்போ இதுல வந்து i வந்து n கேப் வந்து -i. அப்போ இதுல போட்டீங்கன்னா -i போட்டீங்கன்னா டாட் பண்ணா -1 வரும், மாடுலஸ் எடுத்தா ப்ளஸ் ஆயிடும். இப்போ dy dz மட்டும்தான் அங்கே வரும். இது வந்து dy dz. இப்போ அதே மாதிரி அடுத்தது S4 எடுத்துக்கிட்டீங்கன்னா ADEF இதுக்கு நேர் ஆப்போசிட்ல தான் ADEF இருக்கும். இந்த இருக்கு பாருங்க, ADEF இந்த பிளேன் x = 0னா இதுக்கு ஆப்போசிட்ல x-ஓட செகண்ட் வேல்யூவா தான் வரும். x-ஓட செகண்ட் வேல்யூ என்னது, x = A. இதோட யூனிட் நார்மல் வெக்டார், இதோட யூனிட் நார்மல் வெக்டார் அப்படி போகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா I வெக்டார் தான். ஸோ இது வந்து I வெக்டார், யூனிட் நார்மல் வெக்டார். அதே டிஎஸ்ல n கேப் பதிலாக I போட்டீங்கன்னா I டாட் I 1 ஆயிடும். இப்போ dy dz மட்டும்தான் வரும். இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா S5ன்றது இதை எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஒன் போடுவோம். இப்போ பாருங்க S5 பார்த்தீங்கன்னா OCFA எங்க இருக்கு பாருங்க, OCFA. ஸோ இந்த ஃபேஸ் எந்த பிளேன் மேல இருக்கு நல்லா பாருங்க, என்ன பிளேன்ல இருக்கு, ZOX பிளேன் மேல இருக்கு. இதுதான் வந்து S5. இந்த பிளேன் மேல இருந்தா அதோட ஈக்குவேஷன் என்னது, இந்த பிளேன்ல y தானே இல்லை, அப்போ y = 0 தான் இதோட ஈக்குவேஷன். ஓகே, ஸோ இதோட ஈக்குவேஷன் வந்து y = 0. இப்போ இதோட யூனிட் நார்மல் வெக்டர் எப்படி இருக்குன்னா இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கும். இதுக்கு ஆப்போசிட்ல இருந்தா இது வந்து j, இது -j வெக்டர். இப்போ இதுக்கு ds கண்டுபிடிக்கணும். இதுக்கு ds கண்டுபிடிக்க போறோம். ஸோ dsக்கான ஃபார்முலா எடுத்து எழுதுனீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ZOX, அப்போ ZX பிளேன், அப்போ dz dx பை இதுல என்ன இல்லை, j y தானே இல்லை, அப்போ j மாடுலஸ் n வெக்டர் n கேப் டாட் j வெக்டர். இதோட n கேப் வந்து -j. அப்போ இதுல கொண்டு வந்து போட்டீங்கன்னா -j போட்டீங்கன்னா j டாட் j 1 ஆயிடும். அப்போ -1 மாடுலஸ் ஆஃப் -1 +1 ஆயிடும். அப்போ dz dx மட்டும்தான் வரும், dz dx. இதுதான் S5க்கு. இப்போ S6 எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுக்கு நேர் ஆப்போசிட்ல இருக்கிறோம் BGED. BGED பாருங்க, BGED இந்த பிளேன்.
இந்த பிளேன் பார்த்தீங்கன்னா இதுக்கு நேர் ஆப்போசிட்ல இருக்கு. இது y ஈக்குவல் டு 0னா இது வந்து y யோட செகண்ட் வேல்யூ. y யோட செகண்ட் வேல்யூ y ஈக்குவல் டு b. ஓகே, ஸோ y ஈக்குவல் டு b. இதோட யூனிட் நார்மல் வெக்டார் y ஆக்சஸ்ல இருக்கு, அப்போ j வெக்டார். இதோட ds கண்டுபிடிக்கணும்னா அதுலேயே கொண்டு வந்து n கேப்புக்கு j போட்டீங்கன்னா j டாட் j 1 ஆயிடும். அப்போ dz dx. சரிங்களா? ஸோ அப்போ ஒரு கியூப் இல்லை ரெக்டாங்குலர் பேரலப்பாய்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டயக்ராம் வந்து கிட்டத்தட்ட இப்படி தான் இருக்கும். கியூப் இப்படி வரைஞ்சிருங்க. ரெக்டாங்குலர் பேரலப்பாய்டு மாதிரி இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக டிஃப்ரெண்ட் சைட்ஸ் லென்த்தில் போட்டு வரைஞ்சிருங்க. மற்றபடி நேம் கொடுக்குறதெல்லாம் இதே மாதிரியே கொடுத்துருங்க. அப்போது ரெக்டாங்குலர் பேரலப்பாய்டாக இருந்தாலும் சரி, கியூபாக இருந்தாலும் சரி, அதில் இருக்கிற 6 ஃபேஸை நீங்கள் இதை மாதிரி S1 S2 S3 S4 S5 S6ன்னு எழுதிக்கிட்டு அதோட ஈக்குவேஷன் இதுதான். இதை மாற்றாதீங்க. என்ன மேபி வேல்யூஸ் வேணால் மாறலாம், அதனால தான் நான் ஈஸியாக உங்களுக்கு சொல்கிறேன். S1 அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா இசட்டோட ஃபர்ஸ்ட் வேல்யூ, இசட்டோட செகண்ட் வேல்யூ, எக்ஸோட ஃபர்ஸ்ட் வேல்யூ, எக்ஸோட செகண்ட் வேல்யூ, ஒய்யோட ஃபர்ஸ்ட் வேல்யூ, ஒய்யோட செகண்ட் வேல்யூ அப்படின்னு இந்த ஆர்டரில் நீங்கள் இதை ஃபில்அப் பண்ணிட்டீங்கன்னா இந்த என் கேப்பில் எந்த சேஞ்சஸும் இருக்காது, நீங்கள் அப்படியே எழுதலாம். டிஎஸ்லையும் எந்த சேஞ்சஸ் இருக்காது, அதையும் அப்படியே எழுதலாம். எழுதிட்டு இந்த சம்ம ஃபர்தர் அப்படியே கண்டினியூ பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இனி காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது கியூப் ஆர் ரெக்டாங்குலர் பேரலப்பாய்டு வந்துச்சுன்னா அங்கே இந்த பாயிண்ட்ஸ்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன், டைரெக்டாக போடுவேன். அதை இங்கே நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். சரிங்களா? வாங்க ப்ராப்ளம் 1 by 1 சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். Verify Gauss divergence theorem for f vector is equal to x square I vector plus y square j vector plus z square k vector taken over the cube bounded by the planes x is equal to 0, y equal to 0, z equal to 0, x is equal to 1, y equal to 1 and z equal to 1. பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க வெக்டருக்கு காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம் வெரிஃபை பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து f வெக்டர் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். x square I vector plus y square j vector plus z square k vector. Gauss divergence theorem formula. Gauss divergence theorem. So the formula என்னன்னா double integral over s f dot n into ds is equal to triple integral over v del dot f into dv. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா காஸ் டைவர்ஜென்ஸ் தியரத்தோட ஃபார்முலா. இப்போ இதில் எல்ஹெச்எஸ்ன்றது பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் இன்டெக்ரல். ஸோ இப்போ கேட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எதை வெரிஃபை பண்ண சொல்கிறாங்கன்னா கியூப் பவுண்டட் பை த பிளேன்ஸ். ஸோ கியூப்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பாக்ஸ் சம்மு, அதில் மொத்தம் 6 ஃபேஸஸ் இருக்கும். இந்த 6 ஃபேஸஸுக்கும் சர்ஃபேஸ் இன்டெக்ரல் கண்டுபிடிச்சு ஆட் பண்ணணும். அதுதான் வந்து எல்ஹெச்எஸ் ஆஃப் தி காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம். சரி, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும், கியூபோட டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். ஓகே, ஸோ இது மாதிரி கியூப் வரைஞ்சிக்கோங்க. இந்த கியூபில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸோட கட் பண்ணுற பாயிண்ட் ஏ, ஒய் ஆக்ஸோட கட் பண்ணுறது பி, இசட் ஆக்ஸோட கட் பண்ணுறது சி, அதுக்கப்புறம் ஏடிஇஎஃப்ஜி வரைஞ்சிடலாம். ஸோ இன்ட்ரடக்ஷனில் கொடுத்த மாதிரி S1 S2 S3 S4 S5 6ன்றது அதோட கரஸ்பாண்டிங் 6 ஃபேஸஸ். சரிங்களா? ஸோ இன்ட்ரடக்ஷனே நான் வந்து எல்லாமே கொடுத்துருக்குறேன், அதை நல்லா பார்த்துக்குங்க. டேரெக்டாக இங்கே நான் சப்ஸ்டிட் பண்ணி கொஞ்சம் சம் போட்டுடலாம். ஸோ இந்த 6 ஃபேஸுக்கும் சர்ஃபேஸ் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கணும். இந்த சர்ஃபேஸ் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டேபிள் நம்ம போட போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சர்ஃபேசஸ், அதுக்கப்புறம் அதோட ஈக்குவேஷன்ஸ், அதுக்கப்புறம் என் கேப், எஃப் டாட் என் கேப், எஃப் டாட் என் அட் த பாயிண்ட், இது வந்து டிஎஸ். ஸோ கொடுத்துருக்க எஃப் வெக்டர் இங்கே எழுதிக்குங்க. ஸோ நம்மளுக்கு சம் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எக்ஸ் ஸ்கொயர் ஐ வெக்டர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஜே வெக்டர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் கே வெக்டர். ஸோ இது வந்து சர்ஃபேஸ், இது வந்து அதோட ஈக்குவேஷன் என் கேப், இது வந்து எஃப் டாட் என் கேப், எஃப் டாட் என் அட் த பாயிண்ட், இது வந்து டிஎஸ். சரி, சர்ஃபேஸ் வந்து 6 ஃபேஸ் இருக்குன்னு சொல்லிட்டேன். ஸோ S1 S2 S3 S4 S5 6 எல்லாத்தையும் போட்டுருங்க.
ஓகே, இப்போ இந்த டேபிளை நம்ம ஃபில்அப் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் இன்ட்ரடக்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். S1 அதோட ஈக்குவேஷன் என்னன்னு சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்னா இசட்டோட ஃபர்ஸ்ட் வேல்யூ இசட்டோட செகண்ட் வேல்யூன்னு கொடுத்துட்டு சொல்லியிருக்கேன். சில பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் இசட்டோட ஃபர்ஸ்ட் வேல்யூ 0, இசட்டோட செகண்ட் வேல்யூ வந்து 1. அதே மாதிரி எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கல, இதை தான் நான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். கிளியர் கவனிங்க. ஸோ ஈக்குவேஷனை டைரெக்டாக ஃபில்அப் பண்ணிடலாம். ஸோ இசட்டோட ஃபர்ஸ்ட் வேல்யூ, இசட்டோட செகண்ட் வேல்யூ, அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்கேன், எக்ஸோட ஃபர்ஸ்ட் வேல்யூ, எக்ஸோட செகண்ட் வேல்யூ, ஒய்யோட ஃபர்ஸ்ட் வேல்யூ, ஒய்யோட செகண்ட் வேல்யூ. ஸோ எல்லாமே இன்ட்ரடக்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பாருங்கள். என்ன டேரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணுறோம், எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ணலன்னு பார்க்கக்கூடாது. எக்ஸ்பிளனேஷன் இன்ட்ரடக்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் தென் என் கேப். ஸோ இதோட ஃபர்ஸ்ட் வேல்யூக்கு என் கேப் நான் கொடுத்துருக்கிறேன் மைனஸ் கே வெக்டார். இது வந்து பிளஸ் கே வெக்டார், இது மைனஸ் ஐ வெக்டார், இது பிளஸ் ஐ வெக்டார். ஸோ மைனஸ் ஜே வெக்டார், இது பிளஸ் ஜே வெக்டார். அண்ட் தென் எஃப் டாட் என். எஃப் டாட் என் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுதான் என், இது எஃப். ஸோ எடுத்து டாட் பண்ணணும். ஸோ இந்த எஃப் வெக்டாரோட இந்த கேவை டாட் பண்ணால் இந்த கே டாட் கே 1 ஆகிடும். அப்போ மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ் இசட் ஸ்கொயர். ஸோ மைனஸ் இசட் ஸ்கொயர். கே வெக்டார் இருக்கு, கே வெக்டார் டாட் கே வெக்டார் 1, அப்போ வெறும் இசட் ஸ்கொயர். மைனஸ் ஐ வெக்டார் இருக்கு, ஐ டாட் ஐ 1 ஆகிடும். அப்போ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அடுத்தது ஐ டாட் ஐ 1 ஆயிடுச்சுன்னா ஒரு எக்ஸ் ஸ்கொயர். மைனஸ் ஜே வெக்டார் இருக்கு, மைனஸ் ஜேனா மைனஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ அடுத்தது பண்ணும்போது பிளஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எஃப் டாட் என் அட் த பாயிண்ட் அப்படின்றதுனால இங்கே இருக்கிற பாயிண்ட் இதில் பண்ண சப்ஸ்டிட் பண்ணணும். இசட்டோட வேல்யூ 0ன்னு இதில் போட்டால் 0 வேணும். இசட்டோட வேல்யூ 1 போடும்போது 1, எக்ஸோட வேல்யூ 0 போட்டால் 0, எக்ஸோட வேல்யூ 1 போடும்போது 1, ஒய்யோட வேல்யூ 0 போடும்போது 0. அதே மாதிரி இங்கே ஒய்யோட வேல்யூ 1ன்னு போட்டோம்னா 1 ஸ்கொயர் 1. அதுக்கப்புறமேட்டு இன்ட்ரடக்ஷன்லேயே அந்த டிஎஸ், S1ஓட டிஎஸ் என்ன, S2க்கு அப்படின்னு சொல்லி எல்லா சர்ஃபேஸுக்கும் டிஎஸ் நான் இன்ட்ரடக்ஷன்லேயே கண்டுபிடிச்சி வச்சிருக்கேன். அதனால் அதை நான் டேரெக்டாக எழுதுறேன், கவனிங்க. ஸோ சிம்பிளாக புரிஞ்சுக்கிறது கூட என்னென்னா இங்கே இசட் இருந்தால் அங்கே இசட் வரக்கூடாது, அப்போ டிஎக்ஸ் டிஒய். ஆனால் அங்கே நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஏன் இது வந்துருது, அதை நல்லா பார்த்துங்க. இசட் இருக்கிறதுனால இசட் வரக்கூடாது, டிஎக்ஸ் டிஒய். எக்ஸ்ன்றது டிஒய் டிஇசட், இதுவும் எக்ஸ் இருக்கிறதுனால டிஒய் டிஇசட், ஒய் இருக்கிறதுனால டிஇசட் டிஎக்ஸ், இதுவும் டிஇசட் டிஎக்ஸ். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேபிளில் சர்ஃபேஸ் ஈக்குவேஷன் என் கேப் டிஎஸ் இது எல்லாமே எப்படி வந்ததுன்றது இன்ட்ரடக்ஷனில் கிளியராக கொடுத்துருக்கேன். அதை நல்லா பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது புரியும். அதுக்கப்புறம் எஃப் டாட் என் கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, இப்போ நான் இந்த எல்ஹெச்எஸ் ஆஃப் தி காஸ் டைவர்ஜென்ஸ் செய்யறதுக்கு இந்த 6 சர்ஃபேஸுக்கும் நான் இன்டர்வல் கண்டுபிடிக்கிறேன், சர்ஃபேஸ் இன்டர்வல் கண்டுபிடிக்க போகிறேன். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ண போகிற காலம் எஃப் டாட் என்னன்னா இதுதான். இதை நான் யூஸ் பண்ணக்கூடாது, இதை தான் நான் யூஸ் பண்ணணும். நல்லா கிளியராக நான் வச்சுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஓகே, சரி. ஒவ்வொரு சர்ஃபேஸ் இன்டர்வலையும் ஒவ்வொரு நிதியும் நான் சர்ஃபேஸ் இன்டர்வல் கண்டுபிடிப்பேன். டபுள் இன்டர்வல் ஓவர் S1 எஃப் டாட் என் இன்ட்டு டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு, ஸோ S1க்கு நேராக எஃப் டாட் என் என்ன வருது, 0 வருது. ஸோ அதனால் டைரெக்டாக நம்ம 0 போட்டுடலாம். அடுத்தது டபுள் இன்டர்வல் ஓவர் S2 எஃப் டாட் என் இன்ட்டு டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு, இதில் பார்த்தீங்கன்னா S2க்கு நேராக எஃப் டாட் என் என்ன இருக்குன்னு பாருங்க. S2க்கு நேராக வந்து 1 இருக்கு, டிஎஸ் வந்து டிஎக்ஸ் டிஒய் இருக்கு. அப்போ 1 இன்ட்டு டிஎக்ஸ் டிஒய், 1 இன்ட்டு டிஎக்ஸ் டிஒய். அப்போ எக்ஸோட லிமிட் வேணும், ஒய்யோட லிமிட் வேணும். அது வந்து கொஸ்டின்லேயே இருக்கு பாருங்க. எக்ஸோட லிமிட்டு 0 to 1, ஒய்யோட லிமிட்டும் 0 to 1. அதனால அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே 0 to 1 தான் இதில். அதனால நம்ம திருப்பி மேலே போய் பார்க்க தேவையில்லை. ஓகே, நவ் ஐ எம் கோயிங் டு இன்டகிரேட். ஃபர்ஸ்ட்டு dx இன்டர்வல் பண்ண எக்ஸ், அதோட லிமிட் 0 to 1, ரிமைனிங் இன்டெக்ரல் dy. ஸோ இதில் லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணிட்டீங்கன்னா இன்டெக்ரல் 0 to 1 dy. ஸோ dyயோட இன்டெக்ரல் y, அதோட லிமிட் 0 to 1, அதுக்கு சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 1. ஸோ டபுள் இன்டர்வல் ஓவர் S2 கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது டபுள் இன்டர்வல் ஓவர் S3 எஃப் டாட் என் இன்ட்டு டிஎஸ். ஸோ டேபிளில் போய் பாருங்கள், S3க்கு நேராக எஃப் டாட் என் அட் த பாயிண்ட் வந்து 0 வரும். அதனால் அதை டேரெக்டாக போட்டுடலாம். அடுத்தது டபுள் இன்டர்வல் ஓவர் S4 எஃப் டாட் என் இன்ட்டு டிஎஸ். ஸோ இதுவும் போய் டேபிளில் மேலே போய் பார்த்தீங்கன்னா எஃப் டாட் என்னோட வேல்யூ 1ன்னு இருக்கும். அப்புறம் டிஎஸ்க்கு நேராக வந்து நம்மளுக்கு S4க்கு நேராக என்ன வரும்னா டிஒய் டிசெட்னு வரும்.
S4க்கு நேராக dy dz வரும். ஒய்யோட லிமிட்டும் 0 to 1 தான், இசட்டோட லிமிட்டும் 0 to 1 தான். சரிங்களா? ஸோ அதே மாதிரி நம்ம இதை இன்டர்வல் பண்ணிடலாம். இன்டெக்ரல் 0 to 1 dy பண்ணா y, அதோட லிமிட் 0 to 1 இன்ட்டு dz. லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இன்டெக்ரல் 0 to 1 dz. ஸோ dz இன்டெக்ரல் பண்ணா z, அதோட லிமிட் 0 to 1, அதுக்கு லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணா 1. ஸோ S4 முடிஞ்சு போச்சு. அடுத்தது S6, சாரி S5 f டாட் n இன்ட்டு ds. ஸோ டேபிளில் பார்த்தீங்கன்னா S5க்கு நேரம் f டாட் n அட் பாயிண்ட் வந்து 0 வரும், அதை அப்படியே எழுதிக்கோங்க. அடுத்தது டபுள் இன்டர்வல் ஓவர் S6 f டாட் n இன்ட்டு ds. ஸோ டேபிளில் போய் S6க்கு நேரம் f டாட் n பார்த்தீங்கன்னா 1 வரும். அப்புறம் அதில் ds வந்து dz dx வரும். z-ஓட லிமிட் 0 to 1, x-ஓட லிமிட்டும் 0 to 1. இப்போ இன்டர்வல் பண்ண வேண்டியதுதான். இன்டர்வல் 0 to 1 dz இன்டர்வல் பண்ண z, அதோட லிமிட் 0 to 1 இன்ட்டு dx. ஸோ அதில் கொண்டு வந்து லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா வெறும் dx மட்டும் இருக்கும். dx பண்ணால் x, அதோட லிமிட் 0 to 1, லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 1. ஸோ 6 ஃபேஸுக்கும் சர்ஃபேஸ் இன்டர்வல் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ LHS ஆஃப் தி காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம். LHS என்ன அப்படின்னா டபுள் இன்டர்வல் ஓவர் S f டாட் n இன்ட்டு ds இஸ் ஈக்குவல் டு டபுள் இன்டர்வல் ஓவர் S1 f டாட் n ds. அதே எல்லா சர்ஃபேஸையும் ஆட் பண்ணால் 6க்கு வரும். டபுள் இன்டர்வல் ஓவர் S6 வரைக்கும் f டாட் n இன்ட்டு ds. சரிங்களா? ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது 0 வந்துச்சு, அப்புறம் 1 வந்துச்சு, அப்புறம் 0, அப்புறம் 1, அப்புறம் 0, அப்புறம் 1. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா LHS ஆஃப் தி காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம் 3 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஓகே, ஸோ இப்போ RHS ஆஃப் தி காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம் கண்டுபிடிக்கணும். RHS. ஸோ காஸ் டைவர்ஜென்ஸ் தியரத்தோட RHS என்னன்னா ட்ரிபிள் இன்டர்வல் ஓவர் V del டாட் F இன்ட்டு dV. ஸோ அப்போ முதல்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா டெல் டாட் எஃப் கண்டுபிடிக்கணும். டெல் டாட் எஃப் டெல் டாட் எஃப் கண்டுபிடிக்கணும்னா டைவர்ஜென்ஸ் டெல்லோட இது வந்து I வெக்டார் இன்ட்டு டோ பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஜே வெக்டார் இன்ட்டு டோ பை டோ ஒய் ப்ளஸ் கே வெக்டார் இன்ட்டு டோ பை டோ இசட் டாட் டாட் எஃப் வெக்டார் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ஐ வெக்டார் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஜே வெக்டார் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் கே வெக்டார். ஸோ ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், டாட் பண்ண போகிறோம். டாட் பண்ணுறதா இருந்தால் என்ன பண்ணணும், ஐ வெக்டார் கோஎஃபிஷியன்ட் இஸ் மல்டிப்ளை வித் ஐ வெக்டார் கோஎஃபிஷியன்ட், ஜே வெக்டார் கோஎஃபிஷியன்ட் இஸ் மல்டிப்ளை வித் ஜே வெக்டார், கே வெக்டார் கோஎஃபிஷியன்ட் இஸ் மல்டிப்ளை வித் கே. ஸோ ஐயோட பண்ணும்போது என்ன வரும், டோ பை டோ எக்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், அப்புறம் ப்ளஸ் ஜேவை எடுத்துக்கிட்டிங்கன்னா டோ பை டோ ஒய் ஆஃப் ஜே கோஎஃபிஷியன்ட் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் டோ பை டோ இசட் ஆஃப் கே கோஎஃபிஷியன்ட் வந்து இசட் ஸ்கொயர். ஸோ இப்போ இதெல்லாத்தையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெல் டாட் எஃப் கிடச்சிடும். ஸோ ஃபைனலாக டெல் டாட் எஃப்ன்றது என்னென்னா எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் 2x, ஒய் ஸ்கொயர் பண்ணால் 2y, இசட் ஸ்கொயர் பண்ணால் 2z. இதுதான் நம்மளுக்கு டெல் டாட் எஃப். ஸோ இப்போ தான் நான் ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்க போகிறேன். ஆர்ஹெச்எஸ் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் இன்டகரல் ஓவர் வி டெல் டாட் எஃப் இன்ட்டு டிவி is equal to triple integral del dot f ஓட வேல்யூ 2x plus 2y plus 2z into dx dy dz. x ஓட லிமிட் 0 to 1 தான், y ஓட லிமிட் 0 to 1 தான், z ஓட லிமிட் 0 to 1 தான் இந்த சம்ல. ஓகே, now first integration with respect to x. x ல பண்ணீங்கன்னா 2 into x பண்ணும்போது x square by 2 ப்ளஸ் இங்கே எக்ஸே இல்லைன்னா கான்ஸ்டன்ட்டை இன்டகரல் பண்ணால் இன்ட்டு எக்ஸ்னு வரும். இதுவும் எக்ஸே இல்லை, அப்போ கான்ஸ்டன்ட்டை இன்டகரல் பண்ணால் இன்ட்டு எக்ஸ்னு வரும். அண்ட் தென் லிமிட் ஃபார் எக்ஸ் இஸ் 0 to 1, ரிமைனிங் இன்டகரல் டிஒய் டிஎஸ்ஐ. சரிங்களா? இதில் இந்த 2க்கு இந்த 2 கேன்சல் பண்ணிடலாம். ஓகே, நான் லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணுவோம். இன்டகரல் 0 to 1, இன்டகரல் 0 to 1, எக்ஸ் இருக்கிறதுலாம் 1 கொண்டு வந்து போட்டிங்கன்னா 1 ப்ளஸ் 2y ப்ளஸ் 2z, lower limit 0 போட தேவையில்லை, into dy dz. Okay, now next integration with respect to y. So y ல இன்டெகிரல் பண்ணும்போது 1 இன்டெகிரல் பண்ணுறோம் with respect to y லனா y plus 2 into y இன்டெகிரல் பண்ணால் y square by 2 plus y 2z வந்து constant when you are integrating with respect to y அப்படின்னா constant into y.
லிமிட் ஃபார் y வந்து 0 to 1, ரிமைனிங் இன்டெக்ரல் dz. ஓகே சார், இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம், இந்த 2க்கு இந்த 2வை கேன்சல் பண்ணி இப்போ நான் லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ண போகிறேன் yக்கு. ஸோ y இருக்கிறதுல 1 கொண்டு வந்து போட்டிங்கன்னா 1 + 1 + 2z, ஏன்னா yக்கு நான் 1 போட்டேன் இன்ட்டு dz. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நான் இசட்ல இன்டர்வல் பண்ணணும். இன்டர்வல் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். என்னன்னா 1 + 1 2, ஸோ 2 + 2z இன்ட்டு dz. இப்போ தான் நான் வந்து இசட்ல இன்டர்வல் பண்ண போகிறேன். ஸோ 2வை இன்டர்வல் பண்ணால் 2z ப்ளஸ் 2 இசட்டை பண்ணால் z²/2 வித் த லிமிட் 0 to 1. ஓகே, ஸோ இதுலையும் இந்த 2வை கேன்சல் பண்ணிவிடுங்க. ஸோ லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணால் 2 போட்டு இசட்டில் 1 போட்டிங்கன்னா 2 ப்ளஸ் இங்கே 1 போட்டிங்கன்னா 1² 1 அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் வந்து 0. ஸோ ரெண்டு ஆட் பண்ணால் 3. ஸோ இதுதான் வந்து RHS ஆஃப் தி காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம். LHSம் 3 தான் கிடச்சிது, RHSம் 3 தான். ஸோ தட் LHS is equal to RHS. Hence, Gauss divergence theorem verified. Gauss divergence theorem verified. அவ்வளோதான் சம் ஆன்சர். ஓகே, இப்போ இன்சம் பார்க்கலாம். Verify Gauss theorem for f vector is equal to x² minus yz I vector plus y² minus zx into j vector plus z² minus xy into k vector over the rectangular parallelepiped formed by x0 to a, x1 range 0 to a, y range 0 to b and z range 0 to c. இப்போ Gauss divergence எடுத்து வெரிஃபை பண்ணணும் for the given f vector. கொடுத்துருக்க f vector எடுத்து எழுதுவோம். ஃபர்ஸ்ட் f vector is x² minus yz into I vector plus y² minus zx into j vector plus z² minus xy into k vector. ஸோ இது வந்து இப்போ Gauss divergence ஃபார்ம்ல எழுதிக்கலாம். Gauss divergence theorem ஃபார்ம்ல வந்து double integral over s f dot n into ds is equal to triple integral over v del dot f into dv. ஸோ இதுதான் Gauss divergence theorem. ஓகே, இப்போ as usual பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஆஃப் Gauss divergence theorem வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் பேரலப்பைடில் இருக்கிற 6 ஃபேஸுக்கும் சர்ஃபேஸ் இன்டெக்ரல் கண்டுபிடிச்சு ஆட் பண்ணாதான் கிடைக்கும். சரிங்களா? ஸோ கொடுத்துருக்க ரெக்டாங்குலர் பேரலப்பைடு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 ஃபேஸ் இருக்கும். முதல்ல டயக்ராம் வரைஞ்சிடலாம், அந்த ரெக்டாங்குலர் பேரலப்பைடு டயக்ராம். ஓகே, இதுதான் அந்த டயக்ராம். ஸோ ரெக்டாங்குலர் பேரலப்பைடு பார்த்தீங்கன்னா 6 ஃபேஸ் இருக்கும். அந்த 6 ஃபேஸும் S1லேருந்து S6 வரைக்கும். ஸோ இதை பற்றி வந்து எக்ஸ்பிளனேஷன் வந்து இன்ட்ரடக்ஷன் கிளியராக கொடுத்துருக்கேன், அது ஒரு நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ Gauss divergence theoremல LHS கண்டுபிடிக்கணும்னா இதில் இருக்க 6 ஃபேஸுக்கும் சர்ஃபேஸ் இன்டெக்ரல் கண்டுபிடிச்சி ஆட் பண்ணணும். சரிங்களா? அதுக்கு நம்ம டேபிள் போடணும். ஓகே, டேபிள் ஃபில்அப் பண்ணியாச்சு. சர்ஃபேசஸ் S1, S2, S1 S6 வரைக்கும் அதோட ஈக்குவேஷன் n cap f dot n at the point ds. கொடுத்துருக்க எஃபெக்டரை டேபிளுக்கு மேலே எழுதிக்குங்க, அப்போ தான் நம்ம டாட் ப்ராடக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரி, இப்போ நான் இன்ட்ரடக்ஷனில் கொடுத்த மாதிரி S1லேருந்து S6 வரைக்கும் உள்ள எல்லா சர்ஃபேஸுக்கும் ஈக்குவேஷன் n cap ds ஆல்ரெடி நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதனால் நான் இங்கே எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் டேரெக்டாக ஃபில்அப் பண்ணிடுறேன், அதை பார்த்துக்குங்க. ஓகே, ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன்னா S1ன்றது இசட்டோட ஃபர்ஸ்ட் வேல்யூ, இசட்டோட செகண்ட் வேல்யூ, அடுத்தது எக்ஸோட ஃபர்ஸ்ட் வேல்யூ, எக்ஸோட செகண்ட் வேல்யூ. ஏன் இப்படி போடுறோன்றதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் இன்ட்ரடக்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. S5ன்றது ஒய்யோட ஃபர்ஸ்ட் வேல்யூ, ஒய்யோட செகண்ட் வேல்யூ. சரி, அதுக்கப்புறமேட்டு n கேப்ன்றது என்னன்னா கே, இது இசட்ன்றனால இங்கே கே வெக்டார் வரும். ஸோ அதை வந்து மைனஸ் கே வெக்டார், இதையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அதில் பார்த்துக்குங்க. ப்ளஸ் கே வெக்டார், இது மைனஸ் ஐ வெக்டார், இது ப்ளஸ் ஐ வெக்டார், மைனஸ் ஜே வெக்டார், இது ப்ளஸ் ஜே வெக்டார். அதுக்கப்புறம் எஃப் டாட் என் கண்டுபிடிக்கணும். எஃப் டாட் என்னன்னா இதுதான் எஃப் வெக்டார், இது என் வெக்டார். ஸோ இதையும் டாட் பண்ணி இங்கே எழுதணும். சரிங்களா? ஸோ இங்கே கே வெக்டார் இருக்கு, கே டாட் கே 1, ஆனால் வெளியில் மைனஸ் இருக்குனால மைனஸ் ஆஃப் Z² மைனஸ் XY. அடுத்தது கே வெக்டார், கே டாட் கே 1, அப்போ டேரெக்டாகவே Z² மைனஸ் XYன்னு வந்துடும். இங்கே மைனஸ் ஐ வெக்டார், ஐ டாட் ஐ 1 மைனஸ் வெளியில் இருக்கனால மைனஸ் X² மைனஸ் YZ.
அடுத்தது I வெக்டர் I டாட் I 1னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் இசட். அதே மாதிரி ஜே வெக்டர் எடுத்தீங்கன்னா மைனஸ் ஜே வெக்டர். அப்போ இதில் பண்ணால் மைனஸ் வெளியில் போட்டு ஒய் ஸ்கொயர் மைனஸ் இசட் எக்ஸ், ஒய் ஸ்கொயர் மைனஸ் இசட் எக்ஸ். அடுத்தது ஜே டாட் ஜே 1 ஆகும்போது உங்களுக்கு ஒய் ஸ்கொயர் மைனஸ் இசட் எக்ஸ் மட்டும் வரும். எடுத்து அடுத்த காலம் பார்த்தீங்கன்னா எஃப் டாட் என் அட் த பாயிண்ட். அப்போ இந்த பாயிண்ட்டை கொண்டு வந்து நேராக இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். இசட்டுக்கு 0 அப்படின்னு இதில் போட்டிங்கன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் எக்ஸ் ஒய். அடுத்தது இசட்டுக்கு சி அப்படின்னு போட்டிங்கன்னா சி ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய். அடுத்தது எக்ஸுக்கு 0ன்னு போட்டிங்கன்னா மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஒய் இசட். அடுத்தது எக்ஸுக்கு ஏன்னு இதில் போடும்போது ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் இசட். அடுத்தது ஒய்க்கு 0ன்னு இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா மைனஸ் மைனஸ் ப்ளஸ் இசட் எக்ஸ். ஒய்க்கு பின்னு போடும்போது பி ஸ்கொயர் மைனஸ் இசட் எக்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் டிஎஸ். ஸோ S1லேருந்து S6 வரைக்கும் டிஎஸ் வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு நான் இன்ட்ரடக்ஷனே கொடுத்துருக்கேன், அதை ஒரு வாட்டி வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே இசட் இருந்தால் இசட் வரக்கூடாதுன்ற மாதிரி டிஎக்ஸ் டிஒய், இதுவும் இசட் இருக்கு டிஎக்ஸ் டிஒய், இது எக்ஸ் இருக்கு எக்ஸ் வரக்கூடாது, அப்போ டிஒய் டிஇசட், இதுவும் டிஒய் டிஇசட். ஸோ இது ஏன் இப்படி போடுறோன்றதுக்கான எக்ஸ்பிளனேஷன் இன்ட்ரடக்ஷனில் இருக்குது, அதை பார்த்துக்குங்க. இங்கே ஒய் இருந்தால் ஒய் வரக்கூடாது, அப்போ டிஇசட் டிஎக்ஸ், இதுவும் டிஇசட் டிஎக்ஸ். ஸோ டேபிளை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போது 6 சர்ஃபேஸுக்கும் சர்ஃபேஸ் இன்டெகிரல், 6 பிளேனுக்கும் சர்ஃபேஸ் இன்டெகிரல் கண்டுபிடிக்க போகிறேன் யூசிங் எஃப் டாட் என் அட் த பாயிண்ட். ஸோ நான் யூஸ் பண்ண போகிறது இதை தான் யூஸ் பண்ணணும், இதை யூஸ் பண்ணக்கூடாது, கிளியராக கவனிச்சுக்கோங்க. ஓகே, 1 by 1 கண்டுபிடிக்கலாம். கூட லிமிட் வந்து பாருங்கள், திருப்பி மேலே போக தேவையில்ல. எக்ஸோட லிமிட் 0 to a, ஒய்யோட லிமிட் 0 to b, இசட்டோட லிமிட் 0 to c. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இதை கண்டுபிடிக்கலாம். டபுள் இன்டர்வல் ஓவர் S1 எஃப் டாட் என் into ds is equal to double integral over டேபிளில் S1க்கு நேரம் என்ன இருக்குன்னு பாருங்க. S1க்கு நேரம் இங்கே xy இருக்கு, ds வந்து dx dyன்னு இருக்கு. ஸோ அப்போ இது வந்து xy dx dy. அந்த லிமிட் அப்படியே சொல்லிட்டேன். xக்கு லிமிட் 0 to a, yக்கு லிமிட் 0 to b. ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் xல இன்டர்வல் பண்ணிடலாம். xஐ இன்டர்வல் பண்ணினா x ஸ்கொயர் பை 2 வித் த லிமிட் 0 to a, இன்டகிரேஷன் ரிமைனிங் இன்டெகிரல் dy. இப்போ லிமிட்டை கொண்டு வந்து நேரம் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா a ஸ்கொயர் பை 2, அந்த a ஸ்கொயர் பை 2 தூக்கி வெளியில் போட்டுட்டு இன்டெகிரல் 0 to b y dy. ஓகே, ஸோ அப்போ a ஸ்கொயர் பை 2 இன்டகிரேஷன் ஆஃப் y வந்து y ஸ்கொயர் பை 2, அந்த லிமிட் ஃபார் y வந்து 0 to b. ஸோ லிமிட்டை இங்கே போட்டிங்கன்னா b ஸ்கொயர் பை 2. ஸோ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா a ஸ்கொயர் b ஸ்கொயர் பை 2 into 2 4. இதுதான் டபுள் இன்டர்வல் ஓவர் S1. அதே மாதிரி அடுத்தது S2 கண்டுபிடிக்கணும். டபுள் இன்டர்வல் ஓவர் S2 f டாட் n into ds is equal to டபுள் இன்டர்வல் ஓவர் S2. சரிங்களா? S2க்கு நேரம் f டாட் n என்ன இருக்கு பாருங்க டேபிளில். S2க்கு நேரம் f டாட் nல c ஸ்கொயர் மைனஸ் xy, ds வந்து dx dy. ஸோ c ஸ்கொயர் மைனஸ் xy into dx dy, and already you know x oda limit 0 to a, y oda limit 0 to b. Okay, so first one the integration with respect to x la pannalam. So constant c square, adha x la integral panina c square x minus x la integral panina x square by 2 with the limit for x 0 to a, remaining integral with respect to y அப்படி வெச்சுங்க. இப்போ x இருக்க இடத்துல லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணுங்க. a ன்றது 0 to b போட்டிங்கன்னா இங்கே a போட்டிங்கன்னா ac ஸ்கொயர் மைனஸ் இங்கே a போட்டிங்கன்னா a ஸ்கொயர் y by 2 into dy. ஸோ நெக்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு இன்டகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு y. ஸோ இது வந்து கான்ஸ்டன்ட்டை வித் ரெஸ்பெக்ட் டு yல பண்ணிட்டா இன்ட்டு y அப்படின்னு வரும். ஸோ ac ஸ்கொயர் இன்ட்டு y மைனஸ் a ஸ்கொயர் y இன்டர்வல் பண்ணிங்கன்னா y ஸ்கொயர் பை 2, ஆல்ரெடி 2 இருக்கிறதுனால 4 ஆகிடும். லிமிட் ஃபார் y வந்து 0 to b. ஓகே, ஸோ இப்போ லிமிட் வந்து எங்கெல்லாம் ஒய் இருக்கோ அங்கெல்லாம் பியை சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். அப்படிங்க பி போட்டிங்கன்னா ஏபி சி ஸ்கொயர் போட்டுங்க. ஏபி சி ஸ்கொயர் மைனஸ் இங்கே கொண்டு வந்து பியை போட்டிங்கன்னா ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் பை 4. இதுதான் டபுள் இன்டர்வல் ஓவர் S2. அதுவும் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது S3 கண்டுபிடிக்கும். இதை மாதிரி ஒவ்வொன்றா கண்டுபிடிக்க வேண்டியதுதான். சரிங்களா? ஸோ டபுள் இன்டர்வல் ஓவர் S3 எஃப் டாட் என் இன்ட்டு ds. ஸோ டபுள் இன்டர்வல் ஓவர் S3க்கு நேராக டேபிளில் என்ன இருக்குன்னு அதை பார்த்துங்க. ஒவ்வொரு வாட்டியும் நாங்கள் போன டைம் வச்சா அப்படி டேரெக்டாக போட்டுறேன். நீங்கள் டேபிளில் பாருங்கள். dy y z வரும், ds வந்து dy dz,
and limit for y வந்து 0 to b, limit for z வந்து 0 to c. Okay, அப்போ first integrating with respect to y square by 2 and the limit for y வந்து 0 to b, remaining integral with respect to z. Okay, so அப்போ லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணுங்க. b இதில் போட்டால் b square by 2, அந்த b square by 2 வெளியில் எடுத்துருங்க. integral 0 to c z dz. Next integration with respect to z. So b square by 2 z அப்படின்னா z square by 2, limit for z வந்து 0 to c சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி இங்கே b square c square, so b square c square by 2 into 2 4. So double integral over s3 கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது double integral over s4. f dot n into ds. So double integral over s4 க்கு நேரா f dot n என்ன இருக்குன்னா a square minus yz, a square minus yz into ds வந்து dy dz, and the limit for y 0 to b and limit for z 0 to c. So first integrate with respect to y. இப்போ y ல பண்ணும்போது a square இன்ட் பண்ணா a square y minus y இன்டர் பண்ணா y square by 2 and the limit for y வந்து 0 to b into dz. ஓகே, ஸோ இப்போ எங்கெல்லாம் y இருக்கோ அங்கே வந்து b சப்ஸ்டிட் பண்ணுங்க. இன்டகரல் ஓவர் c, yக்கு பதிலாக போட்டிங்கன்னா a ஸ்கொயர் b மைனஸ் b ஸ்கொயர் z by 2 and the limit for லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணியாச்சு and the remaining integral dz. இப்போ நெக்ஸ்ட் நான் வந்து இன்டகிரேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு z, b ஸ்கொயர் a ஸ்கொயர் b z minus b square z அப்படின்னா z square by 2, ஆல்ரெடி 2 இருக்கனால 2 2s are 4 and limit for z வந்து 0 to c. இப்போ எங்கெல்லாம் z இருக்கோ அங்கே c சப்ஸ்டிட் பண்ணுவோம். அப்போ a square bc minus b square c square by 4. இதுதான் டபுள் இன்டர்வல் ஓவர் s4. அடுத்தது s5 கண்டுபிடிக்கணும். டபுள் இன்டர்வல் ஓவர் s5 f dot n into ds. ஸோ டபுள் இன்டர்வல் ஓவர் f5க்கு நேராக f dot n என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா zx இருக்கும் அண்ட் ds வந்து dz dx அண்ட் z லிமிட் வந்து 0 to c, x லிமிட் வந்து 0 to a. ஓகே, நவ் இன்டகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு zல ஃபர்ஸ்ட் இன்டர் பண்ணுங்க. ஸோ z ஸ்கொயர் பை 2 அண்ட் த லிமிட் ஃபார் z வந்து 0 to c, ரிமைனிங் இன்டகிரல் dx. ஓகே, அப்போது zக்கு பதிலாக c போட்டிங்கன்னா c ஸ்கொயர் பை 2, அதை வெளியில் எடுத்துருங்க. integral 0 to a, remaining integral x dx. Okay, so for next x ல இன்டர் பண்ணணும். So c square by 2, integration of x வந்து x square by 2, limit 0 to a, அதை சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா c square a square 2 into 2 4. Okay, double integral over s5 முடிஞ்சு வச்சு அடுத்தது s6 லாஸ்ட் சர்ஃபேஸ். double integral over s6 f dot n into ds is equal to double integral over s6 நேரம் f dot n என்ன வந்துச்சுன்னா b square minus zx into ds வந்து dz dx and the limit for z வந்து 0 to c and the limit for x வந்து 0 to a. Okay, so integral 0 to a. Now I am going to integrate with respect to z. p square பண்ணா b square z minus z square by 2 and the limit for z வந்து 0 to c and remaining integral dx with respect to x. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் z இருக்கோ அங்கே வந்து c சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா b ஸ்கொயர் c மைனஸ் c ஸ்கொயர் x by 2 into dx. ஸோ இன்டகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு x நெக்ஸ்ட். அப்போது b ஸ்கொயர் c x மைனஸ் c ஸ்கொயர் x பண்ணிங்கன்னா x ஸ்கொயர் by 2 2 into 2 4. லிமிட் ஃபார் x வந்து 0 to a. ஓகே, ஸோ அப்போது லிமிட் x இருக்குல்ல a போட்டிங்கன்னா இங்கே a போட்டிங்கன்னா a b ஸ்கொயர் c, இங்கே a போட்டிங்கன்னா c ஸ்கொயர் a ஸ்கொயர் பை 4. அவ்வளோதான். ஸோ 6 சர்ஃபேஸ் இன்டர்வலும் கண்டுபிடிச்சாச்சு. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு LHS கிடைக்கும். ஸோ LHS ஆஃப் காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம், டபுள் இன்டர்வல் ஓவர் s f dot n into ds. ஸோ ஒவ்வொன்றா 5 சர்ஃபேஸ்லையும் நம்ம 6 சர்ஃபேஸ்லையும் நம்ம கண்டுபிடிச்சது போட போகிறோம். டபுள் இன்டர்வல் ஓவர் s1 நான் கண்டுபிடிச்சது வந்து என்னன்னா a ஸ்கொயர் b ஸ்கொயர் பை 4. s2ல என்ன கண்டுபிடிச்சோம்னா ப்ளஸ்
ABC ஸ்கொயர் மைனஸ் A ஸ்கொயர் B ஸ்கொயர் பை 4. இது வந்து S2ல கண்டுபிடிச்சேன். S3ல என்ன கண்டுபிடிச்சேன்னா B ஸ்கொயர் C ஸ்கொயர் பை 4. S4ல என்ன கண்டுபிடிச்சேன்னா பிளஸ் A ஸ்கொயர் BC மைனஸ் B ஸ்கொயர் C ஸ்கொயர் பை 4. ஓகே, இது S4ல கண்டுபிடிச்சோம். S5ல என்ன கண்டுபிடிச்சோம்னா C ஸ்கொயர் A ஸ்கொயர் C ஸ்கொயர் A ஸ்கொயர் பை 4. S6ல என்ன கண்டுபிடிச்சோம்னா B ஸ்கொயர் C மைனஸ் C ஸ்கொயர் A ஸ்கொயர் பை 4. இவ்வளவும் கண்டுபிடிச்சோம். சரிங்களா? இது S1, இது S2, S3, S4, S5, S6 எல்லாத்தையும் கண்டுபிடிச்சோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸுக்கு மைனஸ் கேன்சல், இந்த ப்ளஸுக்கு இந்த மைனஸ் கேன்சல், இந்த ப்ளஸ் வேல்யூக்கு இந்த மைனஸ் வேல்யூ கேன்சல். ரிமைனிங் இருக்கிறது என்னன்னா இந்த 3 டேர்ம் தான் இருக்கு. 1, 2, 3. இதில் எல்லாத்துலேயுமே காமனாக ஏபிசியை வெளியில் எடுத்தீங்கன்னா இங்கே இதில் வர்றது வந்து C, இதில் வர்றது வந்து A, இதில் வர்றது வந்து B. கரெக்டுங்களா? ஸோ LHS ஆஃப் தி காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம் ஃபைனலாக நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? W/S F டாட் N இன்ட்டு DS இஸ் ஈக்குவல் டு ABC இன்ட்டு A ப்ளஸ் B ப்ளஸ் C அப்படின்னு கிடச்சிருக்கு. இதுதான் LHS ஆஃப் தி காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம். ஓகே, இப்போ நம்ம RHS கண்டுபிடிக்க போகிறோம். காஸ் டைவர்ஜென்ஸ் தியரத்துக்கு RHS. ஸோ RHS ஆஃப் தி காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம் என்னன்னா ட்ரிபிள் இன்டெக்ரல் ஓவர் V del dot F into dV. ஸோ அப்போ முதல்ல நான் என்ன கண்டுபிடிக்கணும்? del dot F கண்டுபிடிக்கணும். ஸோ டெல்னா என்னன்னு தெரியும் நம்மளுக்கு. I vector into dou by dou X, J vector into dou by dou Y, plus K vector into dou by dou Z, dot F vector. F vector நம்ம புக்கில் கொடுத்துருக்கும் போதே ரொம்ப பொறுமையாக சப்ஸ்டிட் பண்ணணும். X ஸ்கொயர் மைனஸ் YZ into I vector plus y square minus zx into j vector plus z square minus xy into k vector. இதுதான் வந்து f vector நம்மளுக்கு. ஸோ இதை ரெண்டுத்தையும் நான் டாட் பண்ணணும். டாட்ன்றது i vector coefficient மல்டிப்ளை பண்ணணும். ஸோ i டாட் i 1 ஆகும்போது டோ பை டோ எக்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் இசட். அப்புறம் j vector coefficient மல்டிப்ளை பண்ணணும். டோ பை டோ y ஆஃப் y square minus zx. k coefficient வந்து k coefficient மல்டிப்ளை பண்ணும்போது டோ பை டோ z ஆஃப் z square minus xy. ஓகே, ஸோ இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. எக்ஸ்ல டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 2x, அதை ஒய்ல ஏன்னா ஒய் இசட் பண்ணால் 0, எக்ஸ் மட்டும் தான் பண்ண முடியும். இது ஒய்ல பண்ணீங்கன்னா 2y, இது 0. இசட்ல பண்ணீங்கன்னா 2z, அந்த டேர்ம் xy 0. இதுதான் வந்து del dot f. ஓகே, ஸோ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்னா del dot f கண்டுபிடிச்சிட்டோம். இப்போதான் நான் தேவையான RHSக்கே கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ RHS ஆஃப் தி காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம் வந்து ட்ரிபிள் இன்டெக்ரல் ஓவர் V del dot F into dV. ஸோ ட்ரிபிள் இன்டெக்ரல் del dot F வந்து 2x plus 2y plus 2z into dx dy dz. x ஓட லிமிட் 0 to a, y ஓட லிமிட் 0 to b, z ஓட லிமிட் 0 to c. ஸோ இது கொஸ்டின்ல இருக்கு, நம்ம பார்த்துருக்கோம். இப்போ 1 by 1 இன்டெல் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இன்டகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ 0 to c யும் 0 to b அண்ட் y z அப்படியே இருக்கும். எக்ஸ்ல பண்ணும்போது 2x ஸ்கொயர் பை 2 பிளஸ் இதை எக்ஸ்ல பண்ணும்போது இது கான்ஸ்டன்ட் பண்ணால் இன்ட்டு எக்ஸ் வரும். எக்ஸ்ல பண்ணும்போது இதுவும் கான்ஸ்டன்ட் இன்டெல் பண்ணுற இன்ட்டு எக்ஸ் அண்ட் த லிமிட் ஃபார் எக்ஸ் வந்து 0 to a, ரிமைனிங் இன்டெக்ரல் dy dz. ஓகே, ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 2க்கு இந்த 2வை கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிட்டு இப்போ லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் ஏவை சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். ஸோ அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே ஏவை போட்டிங்கன்னா 2ay, இங்கேயும் ஏ போட்டிங்கன்னா 2a இசட். லோயர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணால் 0 தான், அது போட தேவையில்லை. dy dz ரிமைனிங் இன்டெக்ரல். ஸோ நெக்ஸ்ட் இன்டகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய். ஸோ ஒய்ல இன்டெல் பண்ணும்போது கான்ஸ்டன்ட் ஏ ஸ்கொயர் வந்து கான்ஸ்டன்ட், அப்போ கான்ஸ்டன்ட்டை இன்டெக்ரல் பண்ணால் இன்ட்டு ஒய் ப்ளஸ் 2a இன்ட்டு ஒய்யை இன்டெல் பண்ணால் ஒய் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் 2az இன்ட்டு ஒய். ஏன்னா இன்டகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்ல பண்ணும்போது இது கான்ஸ்டன்ட்டை பண்ணால் இன்ட்டு ஒய் அண்ட் த லிமிட் ஃபார் ஒய் வந்து 0 to b, ரிமைனிங் இன்டெக்ரல் dz. ஓகே, சரி. இப்போ ஃபர்தராக பார்த்தீங்கன்னா லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணணும். அட் த சேம் டைம் இந்த 2க்கு இந்த 2வை கேன்சல் பண்ணிடலாம்.
ஸோ எங்கெல்லாம் ஒய் இருக்கோ அங்கெல்லாம் பியை போட்டிங்கன்னா ஏ ஸ்கொயர் பி ப்ளஸ் இங்கே வந்து ஒய் இருக்குல்ல போட்டிங்கன்னா ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் இங்கேயும் ஒய் இருக்குல்ல பி போட்டிங்கன்னா 2abz into dz. So next integral with respect to z. So a square b constant, அதனால a square b into z. ab square constant. So ab square into z. இதில் z இருக்கு, z இன்டர்வல் பண்ணிங்கன்னா z square by 2. With the limit for z வந்து 0 to c. ஓகே, ஸோ இப்போ லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த 2க்கு இந்த 2வை கேன்சல் பண்ணிவிடுங்க. ஸோ எங்கெல்லாம் z இருக்கவங்களாம் சியை போடுங்க. a ஸ்கொயர் பிசி, இங்கே z போல சி போட்டேன். ab ஸ்கொயர் சி, இங்கேயும் சி போட்டிங்கன்னா ஏபிசி ஸ்கொயர். இப்போ எல்லாத்துலேயும் ஏபிசியை காமனாக வெளியிடுங்க. ஏபிசியை காமனாக எடுத்துன்னா ஏ இன்ட்டு பி இன்ட்டு சி. ஏபிசி போச்சுன்னா ஒரு ஏ இதில் இருக்கும், இதில் ஏபிசி போச்சுன்னா ஒரு பி இருக்கும், இதில் ஏபிசி போச்சுன்னா ஒரு சி இருக்கும். ஸோ இதுதான் ஆர்ஹெச்எஸ் ஆஃப் தி காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம். எல்ஹெச்எஸும் ஏபிசி இன்ட்டு ஏ பிளஸ் பி பிளஸ் சி தான் வந்துச்சு. ஆர்ஹெச்எஸும் ஏபிசி இன்ட்டு ஏ பிளஸ் பி பிளஸ் சி தான் வந்திருக்கு. தேர்ஃபோர் எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். ஹென்ஸ் காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம் வெரிஃபைட். ஹென்ஸ் காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம் வெரிஃபைட். ஓகேங்களா, அவ்வளோதான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகே, இப்போ என்ன சம் பார்க்கலாம். Verify Gauss divergence theorem for the vector function f vector is equal to x cube minus yz into I vector minus 2x square y into j vector plus 2k vector over the cube bounded by x equal to 0, y equal to 0, z equal to 0 and x equal to a, y equal to a and z equal to a. சரி, இப்போ கொடுத்துருக்க f வெக்டருக்கு காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம் வெரிஃபை பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன வெக்டர் கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதுங்க. நல்ல முக்கியமான விஷயம் பார்த்தீங்களா, அதாவது எப்பவுமே கேபிட்டல் எஃபெக்டர்னு எடுத்துக்காம இங்கே ஸ்மால் எஃபெக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்மால் எஃபெக்டர் இஸ் கிவன் பை எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய்இசட் இன்ட்டு ஐ வெக்டர் மைனஸ் 2x ஸ்கொயர் ஒய் வெக்டர் பிளஸ் 2k வெக்டர். இதுதான் வந்து எஃபெக்டர். இப்போ இதில் காஸ் டைவர்ஜென்ஸ் எடுத்து எழுதலாம். தியரம் டபுள் இன்டர்வல் ஓவர் எஸ் எஃப் டாட் என், அப்படியே நம்ம கேபிட்டல் எஃப் ஸ்மால் எஃப் பார்த்தீங்கன்னா அதான் கொடுத்துருக்காங்க. எஃப் டாட் என் இன்ட்டு டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு ட்ரிபிள் இன்டர்வல் ஓவர் வி டெல் டாட் எஃப் வெக்டர் இன்ட்டு டிவி. ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம். ஸோ இதில் எல்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கணும்னா சர்ஃபேஸ் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கணும். ஸோ கியூபுக்கு 6 ஃபேஸ் இருக்கு. ஸோ இந்த 6 ஃபேஸுக்கு சர்ஃபேஸ் இன்டெக்ரல் கண்டுபிடிச்சி ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அதுக்கு டயக்ராம் வரைஞ்சிடலாம். சரிங்களா, ஸோ இதுதான் அந்த டயக்ராம். ஸோ இந்த டயக்ராமில் இந்த கியூபில் பார்த்தீங்கன்னா 6 ஃபேஸ் இருக்குது. இந்த 6 ஃபேஸையும் S1லேருந்து S6 வரைக்கும் நேம் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம எல்ஹெச்எஸ் ஆஃப் தி காஸ் டைவர்ஜென்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டேபிள் ஃபார்ம் பண்ணலாம். போன சம் மாதிரி டேபிள் ஃபார்ம் பண்ணி ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலாம். ஓகே, டேபிள் ஃபில்அப் பண்ணியாச்சு. இப்போ இந்த டேபிளுக்குள்ள சர்ஃபேசஸ் S11லேருந்து S6 வரைக்கும் இருக்குது. அதோட ஈக்குவேஷன் என்ன வரும்னு சொல்லிட்டு நான் இன்ட்ரடக்ஷன்ல கொடுத்துருக்கேன்ல, அதை அப்படியே இங்கே எழுத போகிறேன். என்ன வரும்னா இசட்டோட ஃபர்ஸ்ட் வேல்யூ அண்ட் இசட்டோட செகண்ட் வேல்யூ. S3ன்றது எக்ஸோட ஃபர்ஸ்ட் வேல்யூ, எக்ஸோட செகண்ட் வேல்யூ. இது வந்து ஒய்யோட ஃபர்ஸ்ட் வேல்யூ, ஒய்யோட செகண்ட் வேல்யூ. சரிங்களா, ஸோ இதில் இன்ட்ரடக்ஷனில் பார்த்துக்குங்க. அதில் ஏன் இப்படி போடுறோன்றதுக்கான ரீசன் கிளியராக கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்குங்க. அண்ட் தென் n cap. ஸோ n cap z equal to 0 அப்படி மாதிரி S1 கூட n cap வந்து மைனஸ் k வெக்டார் கொடுத்துருக்கேன். இது வந்து பிளஸ் k வெக்டார், இது வந்து மைனஸ் i வெக்டார், இது வந்து பிளஸ் i வெக்டார், இது மைனஸ் j வெக்டார், இது பிளஸ் j வெக்டார். அதுக்கப்புறம் f டாட் n, f டாட் n, nன்றது இது, fன்றது இது. ஸோ k டாட் k 1, ஸோ மைனஸ் 1 இன்ட்டு 2 வந்து மைனஸ் 2. அடுத்தது இதுவும் f டாட் n, k டாட் k 1னா வெறும் 2 தான் வரும். அப்புறம் i டாட் i 1 வெளியில மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் ஆஃப் எக்ஸ் கியூப் மைனஸ் yz. அடுத்தது இதுல i டாட் i 1னா வெறும் எக்ஸ் கியூப் மைனஸ் yz. அடுத்தது j வெக்டார் மைனஸ் இருக்கு, ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் 2x ஸ்கொயர் y, 2x ஸ்கொயர் y.
அடுத்தது வெறும் ஜே மட்டும்தான் இருக்குது. அப்போ ஜே டாட் ஜே ஒன்னுனா -2x ஸ்கொயர் ஒய், -2x ஸ்கொயர் ஒய். ஸோ இது எஃப் டாட் என். அடுத்த காலம் வந்து நம்மளுக்கு என்ன தேவை, எஃப் டாட் என் அட் த பாயிண்ட். இந்த இசட்டோட வேல்யூ இதை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இங்கே இசட்டே இல்லை, அப்போ எதுவுமே சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. இங்கே இருக்கிறது அப்படியே இங்கே வந்துடும். இசட் இருந்தால் தான் இசட்டில் சப்ஸ்டியூட் பண்ண முடியும். இசட்டே இல்லைன்னா இது அப்படியே இங்கே வந்துடும். இங்கேயும் இசட் ஈக்குவல் டு ஏ, இங்கே இசட்டே இல்லை, அதனால இது அப்படியே இங்கே வந்துடும். அதுக்கப்புறம் இங்கே எக்ஸ் 0, இங்கே எக்ஸ் 0ன்னு போட்டிங்கன்னா இது போயிடும். ஸோ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஒன்லி ஒய் இசட். இங்கே எக்ஸ் ஏன்றது இதில் போட்டிங்கன்னா ஏ கியூப் மைனஸ் ஒய் இசட். அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா ஒய் ஜீரோன்னு இதில் போட்டிங்கன்னா எல்லாமே 0 ஆகிடும். இங்கே ஒய் ஏன்னு இதில் போட்டிங்கன்னா -2a x ஸ்கொயர், -2a, ஏன்னா ஒய்க்கு பதிலாக ஏ போட்டாச்சு, அப்புறம் எக்ஸ் ஸ்கொயர், அவ்வளோதான். இதுக்கப்புறம் டிஎஸ். ஸோ S1லேருந்து S6 வரைக்கும் டிஎஸோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு நான் இன்ட்ரடக்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதனால் அதை நான் டேரெக்டாக இங்கே போட்டுறேன். ஸோ இங்கே இசட் இருந்தால் இங்கே இசட் வரக்கூடாது. ஸோ டிஎக்ஸ் டிஒய், இங்கேயும் இசட் இருக்குது. ஸோ டிஎக்ஸ் டிஒய். ஸோ ஏன் இப்படி போடுறதுக்கான ரீசன் கிளியராக இன்ட்ரடக்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்குங்க. எக்ஸ் இருந்தால் எக்ஸ் வரக்கூடாது, அப்போ டிஒய் டிசட். இது எக்ஸ் இருக்குது, ஸோ டிஒய் டிசட். இங்கே ஒய் இருந்தால் ஒய் வரக்கூடாது, ஸோ டிசட் டிஎக்ஸ். இதுவும் டிசட் டிஎக்ஸ். ஓகே. ஸோ இப்போ இந்த 6 ஃபேஸுக்கு கண்டுபிடிச்சதுக்கு சர்ஃபேஸ் இன்டர்வல் கண்டுபிடிக்க போகிறேன். 1 by 1 பார்க்கலாம். டபுள் இன்டர்வல் ஓவர் S1 f vector dot n vector into ds is equal to double integral over S1க்கு நேரா f dot n at the point என்ன இருக்கு, -2 இருக்கு, ds வந்து dx dy. ஸோ -2 dx dy. ஸோ கொஸ்டின்ல எல்லாமே 0 to a தான் கொடுத்துருக்கு. எக்ஸுக்கு 0 to a தான், ஒய்க்கு 0 to a, இசட்டுக்கு 0 to a. ஸோ எக்ஸோட லிமிட் 0 to a, ஒய்யோட லிமிட்டும் 0 to a. ஸோ அப்படியே இன்டர்வல் பண்ணி இதில் போட்டுற வேண்டியதான். ஸோ ஃபர்ஸ்ட் இன்டகிரேட், இந்த -2 டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் வெளியில் போட்டுருங்க. dx இன்டர்வல் பண்ணா x, அதோட லிமிட் 0 to a, ரிமைனிங் இன்டெக்ரல் dy. ஸோ எக்ஸுக்கு லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணும்போது அந்த a வந்துடும், a வெளில போட்டுட்டு இன்டெக்ரல் 0 to a dy. ஓகே. ஸோ அப்போ -2a dy பண்ணா y, அதோட லிமிட் 0 to a. ஸோ ஃபைனலாக உங்களுக்கு -2a into a ஸ்கொயர். ஸோ இதான் அலாம் S1ஓட சர்ஃபேஸ் இன்டெக்ரல் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதே மாதிரி S2 கண்டுபிடிக்கலாம். டபுள் இன்டர்வல் ஓவர் S2 f டாட் n into ds is equal to டபுள் இன்டர்வல் ஓவர் S2க்கு நேராக f டாட் n என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து 2 into dy dx dy. இங்கே இதுவும் எக்ஸோட லிமிட் 0 to a, ஒய்யோட லிமிட்டும் 0 to a. ஸோ 2 வெளியில் எடுத்துருங்க. இன்டர் 0 to a, dx இன்டர்வல் பண்ணா x, அதோட லிமிட் 0 to a, ரிமைனிங் இன்டர்வல் dy. அப்புறம் 2 இன்ட்டு இந்த லிமிட் ஏன்னு போட்டிங்கன்னா அந்த ஏ வெளியில் எடுத்துடலாம். இன்டர்வல் 0 to a dy. ஸோ 2a வச்சுக்கிட்டு dy இன்டர்வல் பண்ணா y, அதோட லிமிட் 0 to a, லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 2a ஸ்கொயர், a இன்ட்டு a ஸ்கொயர். ஸோ டபுள் இன்டர்வல் ஓவர் S2வும் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது டபுள் இன்டர்வல் ஓவர் S3 f vector dot n cap into ds. ஸோ டபுள் இன்டர்வல் S3க்கு நேராக f dot n என்னன்னு பார்த்தீங்கன்னா y z, அதோட ds வந்து dy dz. ஒய்யோட லிமிட் 0 to a தான், இசட்டோட லிமிட்டும் 0 to a தான். ஓகே. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒய்ல இன்டர்வல் பண்ணலாம். இன்டர்வல் 0 to a, ஒய்யை இன்டர்வல் பண்ணீங்கன்னா y ஸ்கொயர் பை 2, இசட் அப்படியே இருக்கட்டும். ஒய்யோட லிமிட் 0 to a, ரிமைனிங் இன்டெக்ரல் dz. அப்போ ஒய்க்கு லிமிட் ஏன்னு போட்டிங்கன்னா a ஸ்கொயர் பை 2, a ஸ்கொயர் பை 2 வெளியில் வச்சுக்கிட்டு ரிமைனிங் இன்டெக்ரல் 0 to a z dz. இப்போ நம்ம அடுத்தது z இன்டர்வல் பண்ணணும். ஸோ இந்த a ஸ்கொயர் பை 2 அப்படியே வச்சுக்கிட்டு z பண்ணா z ஸ்கொயர் பை 2, இசட்டோட லிமிட் 0 to a, இந்த ஏவை போட்டால் a ஸ்கொயர் பை 2, a ஸ்கொயர் a பவர் 4 பை 2 into 2 4. ஸோ இதுதான் டபுள் இன்டர்வல் ஓவர் S3. அடுத்தது S4 கண்டுபிடிக்கணும். f dot n into ds. ஸோ டபுள் இன்டர்வல் ஓவர் S4க்கு நேராக f dot n என்ன பார்த்தீங்கன்னா a cube minus yz, a cube minus yz into dy dz. ஒய்யோட லிமிட் 0 to a, இசட்டோட லிமிட்டும் 0 to a. ஸோ ஃபர்ஸ்ட் இன்டகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்ல பண்ணிடலாம். 0 to a, ஸோ
ஸோ ஒய்ல பண்ணும்போது ஏ கியூப் கான்ஸ்டன்ட் இன்டர்வல் பண்ணால் இன்ட்டு ஒய் மைனஸ் ஒய்யை பண்ணால் ஒய் ஸ்கொயர் பை 2 லிமிட் ஃபார் ஒய் வந்து 0 to a ரிமைனிங் இன்டெக்ரல் dz. ஸோ இப்போ ஒய் இருக்கிற இடத்துல ஏன்ற லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ a பவர் 4 மைனஸ் a ஸ்கொயர் z பை 2. ஸோ நெக்ஸ்ட் இன்டெக்ரல் வித் ரெஸ்பெக்ட் டு z. ஸோ இப்போ இசட்ல இன்டர்வல் பண்ணால் a பவர் 4 கான்ஸ்டன்ட்டை இன்டர்வல் பண்ணால் இன்ட்டு z மைனஸ் a ஸ்கொயர் இன்ட்டு z இன்டர்வல் பண்ணால் z ஸ்கொயர் பை 2 ஆல்ரெடி 2 இருந்தாலும் 4 ஆகிடும். லிமிட் வந்து 0 to a. இப்போ லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. z கிட்ட a போட்டிங்கன்னா a பவர் 5 மைனஸ் இங்கே போட்டிங்கன்னா a பவர் 4 பை 4. ஸோ லோயர் லிமிட் 0, அதனால் நம்ம அது போட தேவையில்லை. ஸோ அப்போ டபுள் இன்டர்வல் ஓவர் s4 வந்து a பவர் 5 மைனஸ் a பவர் 4 பை 4 வந்திருக்கு. அடுத்தது டபுள் இன்டர்வல் ஓவர் s பவர் 5 கண்டுபிடிக்கலாம். s5 கண்டுபிடிக்கலாம். ஸோ டபுள் இன்டர்வல் ஓவர் s5 f டாட் n இன்ட்டு ds. டபுள் இன்டர்வல் ஓவர் s5க்கு நேராக f டாட் n என்னன்னு பார்த்தீங்கன்னா 0. அதனால் நம்ம வந்து வேல்யூவே கண்டுபிடிக்க தேவையில்லை, டைரெக்டாகவே 0 போட்டுடலாம். s5க்கு நேராக f டாட் n டேபிளில் பாருங்கள். டேபிளில் என்ன கொடுத்துருக்கோம் பாருங்கள். டேபிளில் s5க்கு நேராக f டாட் என்னோட வேல்யூ 0. அதனால் டைரெக்டாக அதை விட்டுடலாம். அடுத்தது மைனஸ் 2a x ஸ்கொயர். ஸோ டபுள் இன்டர்வல் ஓவர் s6 கண்டுபிடிக்கணும். s6 f vector dot n cap into ds is equal to double integral over s5 s6 நேர f dot n சொல்லியிருக்கேன் minus 2a x square into dz dx. z ஓட limit 0 to a, x ஓட limit 0 to a. So first I am going to integrate with respect to z. minus 2a அப்படியே வச்சு வெளிலத்தி போட்டுருங்க. 0 to a. So z ல இன்டெகிரேட் பண்ண போறேன். வெரி x square தான் இருக்கு. x square is a constant. When you are integrating with respect to z, x square z னு வரும். z ஓட லிமிட் 0 to a, ரிமைனிங் இன்டெகிரல் dx. ஸோ அடுத்தது லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணோம். எங்கெல்லாம் z இருக்கோ அங்கே a போடணும். ஸோ மைனஸ் 2a இன்டெகிரல் 0 to a, z இருக்கிற a போட்டிங்கன்னா ax ஸ்கொயர் இன்ட்டு dx. இப்போ இந்த ஏவையும் வெளியில் எடுத்துட்டிங்கன்னா மைனஸ் 2a ஸ்கொயர் into x square இன்டெகிரல் பண்ணா x cube by 3 limit for x வந்து 0 to a. ஸோ அதில் வந்து லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா a cube into a square வந்து a power 5. ஸோ மைனஸ் 2a power 5 by 3. சரிங்களா? ஸோ 6 சர்ஃபேஸுக்கும் நான் இன்டெகிரல் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த கண்டுபிடிச்ச 6 நம்ம ஆட் பண்ண வேண்டியது தான். ஓகே சரி. ஸோ LHS ஆஃப் தி காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம், டபுள் இன்டெகிரல் ஓவர் s f dot f vector dot n cap into ds is equal to 1 by 1 ஆட் பண்ணது தான். ஸோ டபுள் இன்டெகிரல் ஓவர் s1 நம்ம கண்டுபிடிச்சது வந்து minus 2a ஸ்கொயர் s2க்கு கண்டுபிடிச்சது வந்து plus 2a ஸ்கொயர். அடுத்தது s3க்கு கண்டுபிடிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா a பவர் 4 by 4. s4க்கு கண்டுபிடிச்சது பார்த்தீங்கன்னா a power 5 minus a power 4 by 4. அடுத்தது s5க்கு கண்டுபிடிச்சது வந்து 0, x6க்கு கண்டுபிடிச்சது அது இங்கே இருக்காது, மைனஸ் 2a power 5 by 3. ஓகே, ஸோ இதில் இதெல்லாம் கேன்சல் ஆகும்னு பார்த்து கேன்சல் பண்ணுங்க. இதுக்கு இது கேன்சல், இதுக்கு இது கேன்சல். ஸோ மிச்சம் இருக்குது இதுவும் மட்டும்தான். அதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா அந்த கிராஸ் மெட்ல எப்படின்னா 3a power 5 minus 2a power 5 by 3 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ 3 minus 2 1, அப்போ a power 5 by 3. இதுதான் LHS ஆஃப் தி காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம். இப்போ அடுத்தது நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா RHS கண்டுபிடிக்கணும். ஸோ RHS ஆஃப் தி காஸ் டைவர்ஜென்ஸ் எழுதலாம். RHS ஆஃப் தி காஸ் டைவர்ஜென்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் இன்டெகிரல் ஓவர் v del dot f vector into dv. இதுதான் வந்து RHS. ஸோ அதுக்கு நான் முதல்ல del dot f கண்டுபிடிக்கணும். ஸோ del dot f vectorன்றது டெல்ன்றது I vector into dou by dou x plus j vector into dou by dou y plus k vector into dou by dou z போட்டு டாட் f vector. f vectorன்றதுனா x cube minus yz, x cube minus yz into I vector. அடுத்தது minus 2x square yj vector. அடுத்தது plus 2k vector. ஓகே,
ஸோ ரெண்டுத்தையும் டாட் பண்ணால் I vector coefficient பண்ணணும். ஸோ டோ பை டோ எக்ஸ் ஆஃப் எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் இசட் ப்ளஸ் ஜே டாட் ஜே ஒன் ஆகிடும். ஆனால் மைனஸ் இருக்கு பாருங்க, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஜே டாட் ஜே ஒன் ஆச்சுன்னா டோ பை டோ ஒய் ஆஃப் 2x ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் டோ பை டோ இசட் ஆஃப் 2, ஏன்னா கே கோஎஃபிஷியன்ட் 2 தான் இருக்கு. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸ்ல டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 3x ஸ்கொயர் ஒய் இசட் பண்ணால் 0 when you are differentiating with respect to x. இப்போ ஒய்ல டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஒய் ஒன் ஆகிடும், வெறும் 2x ஸ்கொயர் தான். ஸோ மைனஸ் 2x ஸ்கொயர் ப்ளஸ் 2 இசட் லெவலில் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2 கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. ஓகே, ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு del டாட் எஃப் வெக்டாரோட வேல்யூ 3x ஸ்கொயர் மைனஸ் 2x ஸ்கொயர் வந்து வெறும் x ஸ்கொயர் தான். ஸோ del டாட் எஃப் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ கண்டுபிடிச்ச del டாட் எஃப் RHS கண்டுபிடிச்சிடலாம். இதை வச்சுக்கிட்டு RHS என்னது? RHS triple integral over v del dot f vector into dv is equal to triple integral over del dot f ன்றது x square dx dy dz. Limit for x 0 to a, limit for y எல்லாமே 0 to a தான், 0 to a, இது 0 to a. So first I am going to integrate with respect to x. 0 to a, 0 to a, x square பண்ணா x cube by 3, limit for x வந்து 0 to a, remaining integral dy dz. And limit substitute பண்ணினா a cube by 3 வரும். அந்த a cube by 3 வெளியில் எடுத்துட்டு remaining integral 0 to a dy dz. So next I am going to integrate with respect to y. So a cube by 3 அப்படியே வச்சுக்கிட்டு 0 to a, dy இன்டர்வல் பண்ணா y, அதோட லிமிட் 0 to a into dz. ஸோ அதுக்கு லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஒய்க்கு லிமிட் ஏன்னு போட்டிங்கன்னா அந்த ஏ வெளியில் எடுத்துடலாம். அப்படி அந்த ஏ வெளியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா a பவர் 4/3 ஆகிடும். ரிமைனிங் இன்டெக்ரல் 0 to a dz. ஸோ dz இன்டர்வல் பண்ணணும் இப்போ. ஸோ a பவர் 4/3 வச்சுக்கிட்டு dz பண்ணா z, அதோட லிமிட் 0 to a, அதுக்கு லிமிட் ஏன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு a into a பவர் 4, a பவர் 5/3. இது வந்து RHS. So from 1 and 2 LHS equal to RHS. LHS எனக்கு a power 5/3 தான் வந்தது, RHS a power 5/3 தான் வந்திருக்கு. So LHS equal to RHS. Hence Gauss divergence theorem verified. Okay, அவ்வளவுதான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகே, இப்போ இந்த சம் பார்க்கலாம். Verify Gauss divergence theorem for the function f vector is equal to 4x psi vector minus 2y square j vector plus z square k vector taken over the region bounded by the cylinder x square plus y square equal to 4, z equal to 0 and z equal to 3. இப்போ பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க f vectorக்கு Gauss divergence theorem வெரிஃபை பண்ணணும். ரீஜன் வந்து பார்த்தீங்கன்னா சிலிண்டர். ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க வெக்டர் எழுதுங்க. f vector என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4x I vector minus 2y square j vector plus z square k vector. Gauss divergence இருக்கிற ஃபார்முலா எழுதலாம். So Gauss divergence theorem formula double integral over s f dot n into ds is equal to triple integral over v del dot f vector into dv. So இது வந்து Gauss divergence theorem. So LHS இருந்தது surface integral. So சிலிண்டரோட surface வந்து நம்ம வச்சு கண்டுபிடிக்கணும். டயக்ராம் வரையலாம். சிலிண்டரு இப்போ இதில் வந்து ஆக்சிஸ் வரையணும். இது வந்து z ஆக்சிஸ், x ஆக்சிஸ், y ஆக்சிஸ், x ஆக்சிஸ், y ஆக்சிஸ், இது z ஆக்சிஸ். இப்போ இதை பார்த்தீங்கன்னா இந்த சிலிண்டர் பார்த்தீங்கன்னா எத்தனை சர்ஃபேஸ் இருக்குன்னா பேஸ் ஒரு சர்ஃபேஸ், டாப் ஒரு சர்ஃபேஸ், இன்பிட்வீன் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, இந்த 3 சர்ஃபேஸ் இருக்கு. ஸோ அப்போ இதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம்னா பேஸில் இருக்கிறத S1 எடுத்துக்கலாம், டாப் சர்ஃபேஸை வந்து S2, இன்பிட்வீன் தி கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவை நான் வந்து S3 எடுத்துக்கிறேன். சரிங்களா?
ஓகே, இப்போ இந்த பேஸில் இருக்க சர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் z ஈக்குவல் டு 0, டாப் வந்து z ஈக்குவல் டு 3. இப்போ எல்ஹெச்எஸ் ஆஃப் தி காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த 3 சர்ஃபேஸஸையும் சர்ஃபேஸ் இன்டெக்ரலையும் கண்டுபிடிக்கணும். சரி, ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போகிறேன். இன் S1ல கண்டுபிடிக்கணும்னா இப்போ இதோட ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் லைஸ் ஆன் தி XY பிளேன். அப்போ அப்படியே ப்ரொஜெக்ஷன் ஆன் XY பிளேன் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இதோட ஈக்குவேஷன் வந்து z ஈக்குவல் டு 0. அதில் இது XY பிளேனில் ப்ரொஜெக்ட் ஆகும்போது அதோட யூனிட் நார்மல் வெக்டர் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும், அது -k வெக்டர். ஸோ n கேப் வந்து -k வெக்டர். அப்போ அதுலேருந்து ds என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்ஷன் வந்து XY பிளேனில் இருக்கிறதுனால dx dy by n dot k அப்படின்னு வரும், மாடுலஸ் n dot kன்னு வரும். சப்ஸ்டிட் பண்ணும்போது என்ன ஆகிடும், -1ன்னு வரும், மாடுலஸ் எட்ட ப்ளஸ் ஆகிடும். ஸோ அப்போ இது வந்து dx dy. ஓகே, ஸோ அப்போ இதுக்கான சர்ஃபேஸ் இன்டெக்ரல் கண்டுபிடிப்போம். டபுள் இன்டெக்ரல் ஓவர் S1 f dot n into ds is equal to டபுள் இன்டெக்ரல் ஓவர், ஸோ கொடுத்துருக்க f வெக்டர் இங்கே எழுதி வச்சுங்க. f வெக்டர்ன்றது என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4xi வெக்டர் minus 2y square j வெக்டர் plus z square k வெக்டர். அப்போ f டாட் n கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கு என்ன ஆகும்னா n வந்து -k வெக்டர், அதை f ஓட டாட் பண்ண போது என்ன ஆகிடும், k டாட் k 1, அப்போ -z ஸ்கொயர் ds வந்து dx dy. இது S1. இப்போ இதில் z ஓட வேல்யூ 0ன்னு இதில் போடும்போது என்டையர்லேயே வந்து உங்களுக்கு 0 ஆகிடும். ஓகே, ஸோ இன் S1 பார்த்தாச்சு. இப்போ அடுத்தது S2 பார்ப்போம். இன் S2, ஸோ S2ன்னு எடுத்தீங்கன்னா டாப் சர்ஃபேஸ். அந்த டாப் சர்ஃபேஸில் அதில் z ஈக்குவல் என்னன்னு கொடுத்துருக்காங்க, 3ன்னு கொடுத்துருக்காங்க. அதை எடுத்துக்கங்க, z ஈக்குவல் டு 3, n கேப் வந்து k வெக்டர். n கேப் வந்து z டயக்ராமில் பார்த்தீங்கன்னா டாப் சர்ஃபேஸ்க்கு வந்து n கேப் வந்து மேலே போகும், யூனிட் நார்மல் வெக்டர், அது k வெக்டர். ஸோ ds வந்து போனது மாதிரியே இந்த ப்ரொஜெக்ஷன் ஆஃப் டாப் சர்ஃபேஸ் வந்து XY பிளேனில் இருக்கும். ஸோ dx dy by n டாட் k, அதில் கேவோட வேல்யூ என்னோட வேல்யூ கேனால k டாட் k 1ன்னு வரும்போது dx dy அப்படின்னு ஆகிடும். அப்போ இதை கொண்டு வந்து இதில் சப்ஸ்டிட் பண்ணி போடலாம். ஸோ டபுள் இன்டெக்ரல் ஓவர் S2 f டாட் n கேப் இன்ட்டு ds இஸ் ஈக்குவல் டு, ஸோ இங்கே எஃபோட இந்த கேவை டாட் பண்ணும்போது k டாட் k 1ன்னா வெறும் z ஸ்கொயர் தான் வரும். ஸோ டபுள் இன்டெக்ரல் ஓவர் S2 z ஸ்கொயர் dx dy அப்படின்னு வந்துடும். அதில் இசட்டோட வேல்யூ 3ன்றதுனால இதை கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணால் 3 ஸ்கொயர் 9. ஸோ 9 கேன் டேக் அவுட் சைட். இசட்டோட வேல்யூ 3 ஸ்கொயர் 9னால அதை வெளியில் எடுத்துட்டீங்கன்னா டபுள் இன்டெக்ரல் ஓவர் S2 dx dy. இப்போ பார்த்தீங்கன்னா டபுள் இன்டெக்ரல் ஓவர் S2 dx dy. ஸோ மல்டிபிள் இன்டெக்ரல் நம்ம படிச்சிருக்கோம். ஏரியா டபுள் இன்டெக்ரல் வந்து டபுள் இன்டெக்ரல் ஓவர் ஆர் dx dyன்னு வரும். அப்படின்னா இது என்னன்னா ஏரியா ஆஃப் த ரீஜியன், ஏரியா ஆஃப் தி ரீஜியன் x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4. காரணம் என்னன்னா இப்போ இந்த S2ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிளை தானே ரெப்ரசென்ட் பண்ணுது, டாப் சர்க்கிள். அதோட ப்ரொஜெக்ஷன் அண்ட் XY பிளேன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே கொடுத்துருக்க சர்க்கிளோட ஈக்குவேஷன் வந்துடும். ஸோ x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 அதோட ஏரியா தான். ஸோ அப்போ அதோட ஏரியா நம்ம எடுத்து எழுதணும்னா ஸோ 9 இன்ட்டு ஏரியா ஆஃப் த சர்க்கிள் பை ஆர் ஸ்கொயர். இங்கே ஆர்ன்றது 2 ஸ்கொயர் வந்து 4, இதுதான் பை ஆர் ஸ்கொயர். ஸோ 9 4s are 36 பை. ஸோ இது வந்து டபுள் இன்டெக்ரல் ஓவர் S2. இப்போ அடுத்தது S3 கண்டுபிடிக்கணும். இப்போ இது S3 பார்த்தீங்கன்னா இட்ஸ் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. அந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியான்றது நான் என்ன சொல்லியிருக்கேன்னா இன் பிட்வீன் த ரீஜியன்றது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. அதில் யூனிட் நார்மல் வெக்டார். இப்போ நார்மலாக இதில் பார்த்தீங்கன்னா S1க்கு யூனிட் நார்மல் வெக்டார் கீழே போகுது -kன்னு போட்டுக்கிட்டோம். S2ல யூனிட் நார்மல் வெக்டார் டாப்பில் போய் k வெக்டார் போட்டாச்சு. இன் பிட்வீன் யூனிட் நார்மல் வெக்டார் பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு யூனிட் நார்மல் வெக்டார் கண்டுபிடிக்கணும்னா n கேப்ன்றது del pi by modulus of del pi. ஸோ அப்போ இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஜென்ரேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பைன்றது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4 கொடுத்துருக்காங்களா, அது 4 இங்கே வச்சுக்கலாம். ஸோ இதுலேருந்து நம்ம del phi கண்டுபிடிக்க வேண்டியதான். del phiன்றது I வெக்டார் இன்ட்டு dou pi by dou x ப்ளஸ் j வெக்டார் இன்ட்டு dou pi by dou y.
z இல்லாதனால அது போடணும் அவசியம் கிடையாது. போட்டிங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, 0 தான் வரப்போகுது. ஸோ i vector into dou pi by dou x என்றது 2x plus j vector என்றது dou pi by dou y என்றது 2y. ஓகே, ஸோ அப்போ மாடுலஸ் ஆஃப் del pi கண்டுபிடிச்சிங்கன்னா root of 4x square plus 4y square. i பக்கத்தில் ஸ்கொயர் பண்ணணும். ஸோ 4 ரூட்லேருந்து ரூட்டுக்குள்ளேயே வெளில எடுத்துட்டிங்கன்னா உள்ளே வந்து x square plus y square வரும். x square plus y square equal to 4ன்னு கொடுத்துருக்காங்களே. ஸோ 4 4s are 16, 16 ரூட்லேருந்து எடுத்தால் அகைன் 4. ஸோ இது ரெண்டுத்தையும் கொண்டு போய் நேராக n cap ஃபார்முலாவை சப்ஸ்டிட் பண்ணால் you will be getting unit normal vector. n cap is equal to 2x I vector plus 2y j vector divided by modulus of del phi வந்து 4. இப்போ இதில் 2 காமனாக வெளியில் எடுத்து கீழே கேன்சல் பண்ணிங்கன்னா xi vector plus yj vector divided by 2. ஓகே, n cap கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம அதை கண்டுபிடிக்க போகிறோம். டபுள் இன்டர்வல் ஓவர் s3 f டாட் n into ds இதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ டபுள் இன்டர்வல் ஓவர் s3 f வெக்டார் அவங்க கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4x I வெக்டார் minus 2y square j வெக்டார் plus z square k வெக்டார் டாட் n cap. n capன்றது xi plus yj divided by 2 into ds. ஓகே, ஸோ இப்போ இதில் எடுத்து நம்ம டாட் பண்ணுவோம். டபுள் இன்டர்வல் ஓவர் s2 s3 எடுத்து டாட் பண்ணிங்கன்னா இங்கே 2 இருக்குது, அந்த 2 வேணால் நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போது i கோஎஃபிஷியன்ட் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4x ஸ்கொயர், j கோஎஃபிஷியன்ட் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா minus 2y cube இன்ட்டு ஏன்னா k கோஎஃபிஷியன்ட் எல்லாம் பதிவு விட்டுடலாம் இன்ட்டு ds. இதில் கூட பார்த்தீங்கன்னா மேலே 2 காமனாக வெளியே எடுத்துடலாம். ஸோ 2 காமனாக வெளியே எடுத்து கீழே 2 கேன்சல் பண்ணிங்கன்னா டபுள் இன்டர்வல் ஓவர் s3 2x ஸ்கொயர் minus y cube இன்ட்டு ds. சரி, இப்போ இதை இன்டர்வல் பண்ணுறதுக்கு நம்ம ப்ரொஜெக்ஷன் ஆன் YZ பிளேன் இல்லை XZ பிளேன் மேலே வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். இல்லை அது கொஞ்சம் லென்த்தியாக போகும். அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன், போலார் ஃபார்ம் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ போலார் ஃபார்ம் யூஸ் பண்ணும்போது நல்லா பார்த்தீங்கன்னா இங்கே இசட் வந்து ஃபிக்ஸ்டு, நம்மளுக்கு இசட்டில் வந்து எந்த சேஞ்சஸும் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இசட் வந்து 0 to 3. ஸோ அதை அப்படியே வச்சுட்டு x square plus y square equal to 4ன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. x square plus y square equal to 4ன்னு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து இசட்டோட ரீஜியன் வந்து 0 to 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் நான் ப்ரொசீட் பண்ணும்போது என்னென்ன பண்ண போகிறேன்னா இசட் ஒரு லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். அப்போது போலார் ஃபார்மில் வந்து x is equal to r cos theta, y is equal to r sin theta, dx dy, அதாவது dx dy இல்லை dsல வந்து நம்ம என்ன பண்ணுவோம் r into dr d thetaன்னு யூஸ் பண்ணுவோம். இதில் நான் z ஒரு இது லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போனா என்ன ஆகுதுன்னா ஆருக்கு நான் வேல்யூ போட்டாகணும். ஆரோட வேல்யூ 2. அப்போ இதை மாடிஃபை பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல டேரெக்டாக இங்கேயே போடலாம். இந்த ஆரோட வேல்யூ 2ன்னு போட்டிங்கன்னா x is equal to 2 cos theta, y is equal to 2 sin theta, ds பார்த்தீங்கன்னா ஆருக்கு பதிலாக 2ன்னு போட்டிருங்க. அப்போ dr வராது, அங்கே தான் இசட்டை ஃபிக்ஸ் பண்ணுறோம், dz d theta. ஸோ இசட்டோட லிமிட் 0 to 3, அதெல்லாம் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. அதில் தீட்டாவோட லிமிட் பார்த்தீங்கன்னா 0 to 2π, அந்த சர்க்கிள் ஃபுல் ரொட்டேஷன் வரதுனால. ஸோ இதை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டபுள் இன்டகரல் 2x ஸ்கொயர். இப்போது x ஸ்கொயர்னா 4 cos ஸ்கொயர் தீட்டா, 4 into 2 8, அப்போ 8 cos ஸ்கொயர் தீட்டா மைனஸ் y கியூப், 2 கியூப்னா 8 sin கியூப் தீட்டா இன்ட்டு ds வந்து பார்த்தீங்கன்னா 2 dz d தீட்டா. அந்த லிமிட் ஃபார் z வந்து 0 to 3, தீட்டாவோட லிமிட் 0 to 2π. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன், எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் 8 இந்த 8ஐயும் இந்த 2ஐயும் வெளியில் எடுத்தால் 16 ஆகிடும். அட் த சேம் டைம் ஐ எம் கோயிங் டு இன்டகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு இசட் ஃபர்ஸ்ட். அதை முதல்ல முடிச்சிடலாம். அப்போது இதெல்லாம் நான் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண போகிறதில்ல. காஸ் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் கியூப் தீட்டா இன்ட்டு d2 வெளில எடுத்தாச்சு ஆல்ரெடி. dz வந்து z, அதோட லிமிட் வந்து 0 to 3 இன்ட்டு d theta. ஸோ லிமிட் 3ன்னு போட்டிங்கன்னா 16 into 3 48 இன்டகரல் 0 to 2π
cos square theta minus sin cube theta into d theta. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன். என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன்? நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான். cos ஸ்கொயர் தீட்டான்றது 1 + cos 2 theta divided by 2. sin cube theta அப்படின்றது என்னன்னா 1/4 into 3 sin theta minus sin 3 theta. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா தான் நான் இந்த இடத்துல யூஸ் பண்ணி இன்டெகிரல் பண்ண போகிறேன். கேர்ஃபுல்லாக கவனிங்க. அப்போது 48 integral 0 to 2 pi cos square theta வந்து 1/2 into 1 plus cos 2 theta minus sin cube theta வந்து 1/4 into 3 sin theta minus sin 3 theta. ஓகே, ஸோ இப்போ தான் நான் இன்டெகிரலே பண்ண போகிறேன். இது ஜஸ்ட் வந்து ஃபார்முலா தான் சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன். நவ் ஐ எம் கோயிங் டு இன்டெகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா. ஓகே, ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இதில் 48 integral of integral of 1 வந்து theta, integral of cos 2 theta வந்து sin 2 theta divided by 2 with the limit 0 to 2 pi. இங்கேயும் அதே மாதிரி -1/4 into integration of 3 sin theta வந்து -3 cos theta, integration of sin 3 theta minus of minus plus cos 3 theta divided by 3 with the limit 0 to 2 pi. ஓகே, இப்போ இந்த லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பை தான் வரும், மற்ற எல்லாமே கேன்சல் ஆகிடும். கொஞ்சம் பொறுமையாக கவனிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு சப்ஸ்டியூட் அப்பர் லிமிட். இதில் அப்பர் லிமிட் 2 pi போட்டிங்கன்னா இங்கே வந்து 2 pi, சைனுக்கு 2 pi போட்டால் sin 4 pi வந்து 0. ஓகே, அண்ட் தென் மைனஸ் லோயர் லிமிட்டுக்கு வந்து பார்த்தா 0 sin 0 0, அதனால் இது ஒன்றும் பண்ண தேவையில்ல பெருசாக. இங்கே வந்தீங்கன்னா -1/4 இன்ட்டு இதுக்குள்ளேயே நம்ம அப்பர் லிமிட் முதல்ல போடணும். 2 pi cos 2 pi 1, அப்போ -3 cos 6 pi அதுவும் 1, அப்போ 1/3 அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் 0 போட்டிங்கன்னா -3, இங்கே 0 போட்டால் cos 0 1, அதுவும் 1/3. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இந்த மைனஸ் உள்ள போனால் +3 -3 கேன்சல், இந்த மைனஸ் உள்ள -1/3 + 1/3 கேன்சல். ஓகே, ஸோ அதனால் நம்ம எல்லாத்தையும் ஃபுல்லாகவே கேன்சல் பண்ணிடலாம். அப்போ இந்த இடத்துல இந்த 2க்கு இந்த 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா மொத்தமாக உங்களுக்கு 48 pi அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ நான் இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா LHS ஆஃப் தி காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம், ∬S F.n into ds is equal to ∬S1. S1க்கு வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா 0 கண்டுபிடிச்சிருக்கிறோம். ∬S2 36 pi அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இது வந்து ப்ளஸ் 36 pi. ∬S3 வந்து 48 pi. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 84 pi. இதுதான் LHS ஆஃப் தி காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம். இப்போ நம்ம அடுத்தது என்ன கண்டுபிடிக்கிறோம்? RHS கண்டுபிடிக்கணும். ஸோ RHS கண்டுபிடிக்கணும்னா ∭V del dot f into dv. அப்போ அதுக்கு முதல்ல நம்ம del dot f கண்டுபிடிக்கணும். ஸோ டெல்ன்றது என்னன்னா I vector into dou by dou x plus j vector into dou by dou y plus k vector into dou by dou z dot f vector. f vector வந்து பார்த்தீங்கன்னா 4xi vector minus 2y square j vector plus z square into k vector. இப்போ ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? டாட் ப்ராடக்ட் பண்ணுவோம். டாட் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா I கோஎஃபிஷியன்ட் வித் I கோஎஃபிஷியன்ட் மல்டிப்ளை பண்ணும்போது dou by dou x of 4x plus dou by dou y of minus 2y square plus dou by dou z of z square. இப்போ என்ன ஆகுதுன்னா இது வந்து 4x டிஃபரெண்ட்னா 4, அது வந்து 2 into 2 4, அது வந்து 4y, இது வந்து 2z, z ஸ்கொயர் பண்ணால் 2z. ஸோ இதுதான் வந்து del dot f vector. ஸோ del dot f vectorம் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம எல்லா RHS கண்டுபிடிக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா ∭V del dot f into dv is equal to ∭ del dot f வந்து 4 minus 4y plus 2z into dx dy
dz. சரி, இப்போ இதுக்கு லிமிட் பார்த்தீங்கன்னா இசட்டோட லிமிட் வந்து 0 to 3. அது வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸ் ஒய்க்கு லிமிட் போடும்போது பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்க ஈக்குவேஷன் வந்து x² + y² = 4. இப்போ அதுல இருந்து நம்ம ஒய்யோட லிமிட் வந்து நெகட்டிவ் டு பாசிட்டிவ் வேரியபிள் எடுத்தீங்கன்னா ஒய்ஸ்னா வரும் √4 - x². இப்போ நெகட்டிவ் √4 - x² டு பாசிட்டிவ் √4 - x². அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட் லிமிட் எடுத்தீங்கன்னா -2 to +2. இது வந்து எக்ஸோட லிமிட். இது மாதிரி எடுத்துக்கலாம். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் இன்டர்வல் பண்ண போகிறது நான் என்ன பண்ண போறேன்னா இசட்ல தான் ஃபர்ஸ்ட் இன்டர்வல் பண்ண போறேன். ஸோ சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணிக்கலாம்னா இன்டகரல் -2 to +2 integral -√4 - x² to +√4 - x², integral 0 to 3 4 - 4y + 2z into dz dy dx. ஏன் அடுத்தது y போட்டோம்னா இது y யோட லிமிட்டா இருக்கிறதுனால. ஓகே, ஃபர்ஸ்ட் இன்டகிரேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு z. ஸோ -2 to +2 integral -√4 - x² to +√4 - x². Integrating with respect to z now 4z minus 4yz minus plus 2z² by 2. With the limit for z on the 0 to 3, remaining integral dy dx. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 கேன்சல் பண்ணிட்டு லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணலாம் z-க்கு. ஸோ இன்டகிரல் -2 to +2 integral -√4 - x² to +√4 - x². z பல 3 போட்டிங்கன்னா 12 minus z பல இங்கே 3 போட்டிங்கன்னா 12y plus இங்கே z பல 3 போட்டிங்கன்னா 9, 3² 9, லோயர் லிமிட் வராது, அதனால dy dx. ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் 12லையும் 9 ஆட் பண்ணிங்கன்னா 21 வரும். 21 - 12y வருமா? இப்போ இதில் வந்து காமனாக எதை வெளியில் எடுக்கலாம்? 3 வெளியில் எடுக்கலாம். ஸோ அந்த 3 தான் நான் வெளியில் எடுக்க போகிறேன். அப்படி 3 வெளியில் எடுத்தீங்கன்னா இன்டகிரல் -2 to +2 இன்டகிரல் -√4 - x² to +√4 - x². 3 வெளியில் எடுத்தீங்கன்னா என்ன வரும்? இதில் பாருங்க 7 - 3y, அதுதான் இங்கே வரும். இது சிம்பிளி பண்ணிங்கன்னா இப்போ dy dx. இப்போ நெக்ஸ்ட் we want to integrate with respect to y. இப்போ இதில் yல பண்ணி லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணி நான் அவ்வளோ கஷ்டப்படுறதை விட நான் என்ன பண்ண போகிறேன், இதுக்கு போலார் ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கலாமே. என்ன போலார் ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கலாம்? x = r cos θ, y = r sin θ, dx dy or dy dx எதுவாக இருந்தாலும் r into dr dθ. இப்போ r ஓட லிமிட் ரேடியஸ் இது கொடுத்துருக்க ஈக்குவேஷன் x² + y² = 4. அப்போ 2, r ஓட லிமிட் 0 to 2, θ ஓட லிமிட் 0 to 2π, அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ என்னன்னா 3 into இன்டகிரல் θ ஓட லிமிட் 0 to 2π, r ஓட லிமிட் 0 to 2. இப்போ 7 - 3y, yன்றது என்னன்னா r cos sin θ, r sin θ into dx dyன்றது r dr dθ. ஸோ இது மாதிரி போலார் ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா இன்டகிரல் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இதுல இருந்து பண்ண இன்டகிரல் 0 to 2π integral 0 to 2 r உள்ள மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 7r - 3r² into sin θ into dr dθ. ஸோ ஃபர்ஸ்ட் நான் rல இன்டகிரல் பண்ணிக்கிறேன். 3 into integral 0 to 2π r இன்டகிரல் பண்ணினா 7r² by 2 minus 3r³ by 3 into sin θ into dθ. And the limit for r வந்து 0 to 2. இப்போ rக்கு லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணுங்க. 3 into integral 0 to 2π, rக்கு லிமிட் போட்டோம் 4, 28 by 4, sorry 28 by 2 minus இந்த 2க்கு இந்த 2 கேன்சல் பண்ணிங்கன்னா 8 sin θ. Lower limit தேவையில்லை into dθ. Now I am going to integrate with respect to θ. 3 into integration of this is அடிச்சிங்கன்னா 14 integration of θ வந்து 14 θ minus 8 into sin θ விட்டு அப்படின்னா minus cos θ minus of minus plus லிமிட் வந்து 0 to 2π. ஸோ லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணுங்க. இப்போ 3 into அப்பர் லிமிட் நேரம் பண்ணது 2 போட்டிங்கன்னா 28π பிளஸ் காசுக்கு 2π போட்டால் காஸ் 2π 1, அப்போ 8 மட்டும்தான் மைனஸ் லோயர் லிமிட் 0 கொண்டு வந்து போட்டிங்கன்னா 0
ப்ளஸ் இங்கே 0 போட்டிங்கன்னா cos 0 1 அப்போ 8. இப்போ என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு இந்த ப்ளஸ் 8க்கு -8 கேன்சல் ஆகிடும். ஓகே, அப்போது 28 பை மட்டும்தான் வரும். ஸோ இந்த 28 × 3 பார்த்தீங்கன்னா 84 பை. ஸோ LHSம் 84 பை, RHSம் 85 பை. Therefore, LHS is equal to RHS. Hence, Gauss divergence theorem verified. ஸோ காஸ் டைவர்ஜென்ஸ் தியரத்தில் சிலிண்டர் பேஸ் சம் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். அதில் நான் எடுத்த சம் கொஞ்சம் ஹெவியான சம் தான் எடுத்தேன். இதே மாதிரி சம்மு இன்னும் வேறு மாதிரி சம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா என்னோட டெக்ஸ்ட் புக் இருக்குது, அதை வாங்கி பாருங்கள். அதில் இன்னும் ஒரு காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம் வித் சிலிண்டரிக்கல் பேஸ் ப்ராப்ளம் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அது சிலிண்டர் பேஸ் ப்ராப்ளம் கொஞ்சம் தரவாயிடும். Okay, in the sum பார்க்கலாம். Using Gauss divergence theorem, evaluate double interval over S f dot n ds, where f vector is equal to xi vector plus 2yj vector plus 3zk vector, and S is the surface of the sphere x square plus y square plus z square equal to 1. சரி, இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம். இது வரைக்கும் போட்ட சம் எல்லாமே வெரிஃபிகேஷன். ஆனால் இங்கே யூசிங் அப்ளையிங் காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம், ஸ்டோக்ஸ் தியரம், கிரீன்ஸ் தியரம் எதுவாக இருந்தாலும் சரி, RHS மட்டும் கண்டுபிடிச்சா போதுன்றதை நான் சொல்லியிருக்கேன் நிறைய வாட்டி. ஏன்னா அதை ரிலேட்டட் அப்படி தான் கொஸ்டின் கேட்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம் LHS இருக்கு. ஜஸ்ட் RHS கண்டுபிடிச்சா போதும், அது இதுக்கு ஈக்குவல். சரிங்களா? ஓகே, இப்போ கொடுத்துருக்க வெக்டர் என்னன்னா எஃப் வெக்டர் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் xi வெக்டர் பிளஸ் 2yj வெக்டர் பிளஸ் 3zk வெக்டர். எஃப் வெக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம் என்னன்னா Gauss divergence theorem என்னன்னா double interval over S f dot n into ds is equal to triple interval over p del dot f into dv. இதுதான். ஸோ இதை எவாலுவேட் பண்ணுறதுக்கு இதை கண்டுபிடிச்சா போதும். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம முதல்ல del dot f கண்டுபிடிக்கணும். சரி, கொடுத்துருக்க எஃப் வெக்டருக்கு del dot f கண்டுபிடிக்கலாம். del dot f vector, delன்றது I vector into dou by dou x plus j vector into dou by dou y plus k vector into dou by dou z dot f vector என்றது xi vector plus 2yj vector plus 3zk vector. So taking dot product between these two, the dot product na I coefficient is multiplied with I coefficient. So dou by dou x of x plus j coefficient multiplied with j, dou by dou y of 2y plus k coefficient is multiplied with k, dou by dou z of 3z. ஸோ இப்போ எல்லாத்தையுமே டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். எக்ஸை எக்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, 1 into 2 2, இசட்டை டிஃப்ரென்ஷியேட் 1, அப்போ 3. அப்போது del டாட் எஃப் வெக்டர் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 6ன்னு கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ இது நேரம் கொண்டு வந்து காஸ் டைவர்ஜென்ஸ் ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணலாம். காஸ் டைவர்ஜென்ஸ்னா டபுள் இன்டர்வல் ஓவர் எஸ் f dot n cap into ds is equal to triple integral over v del dot f கொடுத்துருக்காங்களா. ஸோ del dot fன்றது இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 6ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். 6 into dv. இப்போ இதில் இந்த 6ஐ வெளியில் எடுத்துட்டிங்கன்னா, 6ஐ வெளியில் எடுத்துட்டா ட்ரிபிள் இன்டர்வல் ஓவர் வி டிவின்றதுனா வால்யூம் ஆஃப் த ரீஜியன். இப்போ 6 இன்ட்டு ட்ரிபிள் இன்டர்வல் ஓவர் வி டிவி அப்படின்னா, ட்ரிபிள் இன்டர்வல்ன்றது நம்ம மல்டிபிள் இன்டர்வல் படிச்சிருக்குமே. ட்ரிபிள் இன்டர்வல் ஓவர் வி டிவின்றது வால்யூம். ஸோ வால்யூம் ஆஃப் தி ரீஜியன். ஸோ இங்கே வால்யூம் ஆஃப் த ரீஜியன் என்ன சர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்கன்னா, வால்யூம் ஆஃப் தி ஸ்பியர் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் ஜெட் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருக்காங்க. அதுதான் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இப்போ இது ஒரு ஸ்பியர். அப்போ ஸ்பியரோட வால்யூம் எடுத்து எதுனா முடிச்சு போச்சு, அவ்வளோதான். ஸோ வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் நம்மளுக்கு தெரியுமே, 4/3 பை ஆர் கியூப். ஆறுன்றது இங்கே 1, ரேடியஸ் 1 ஆச்சு. 4/3 பை ஆர் கியூப், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இப்போ என்னன்னா இந்த 100 விட்டுடலாம். ஸோ இந்த 3க்கு ஏதாச்சுன்னா 2, 4 2s are 8. 8 பை தான் இந்த சம்மோட ஆன்சர். முடிஞ்சு போச்சு, தான் இந்த சம்மோட ஆன்சர். ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம்.
ஓகே, இப்போ இந்த சம் பார்க்கலாம். யூஸ் டைவர்ஜென்ஸ் தியரம், அதாவது காஸ் டைவர்ஜென்ஸ் தான் ஷார்ட்டாக சொல்லியிருக்காங்க. டு எவாலுவேட் தி டபுள் இன்டர்வல் ஓவர் எஸ் ஒய் இசட் ஸ்கொயர் ஐ வெக்டார் பிளஸ் இசட் எக்ஸ் ஸ்கொயர் ஜே வெக்டார் பிளஸ் 2z ஸ்கொயர் கே வெக்டார் டாட் ds வெக்டார் where S is the closed surface bounded by the plane XY plane and the upper half of this sphere. Upper half of this sphere, closed surface bounded by XY plane and upper half of this sphere. Above this plane, இந்த பிளேனுக்கு மேல இருக்கிறதா சொல்லியிருக்கேன், XY பிளேனுக்கு மேல இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ டயக்ராம் வரைஞ்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த சம்மில் ஒரு சின்ன டிஃப்ரெண்டான விஷயம் இருக்கு பாருங்க. எப்பவுமே நம்மளுக்கு தெரிஞ்சது இன்டர்வல் ஓவர் எஸ் எஃப் டாட் என் இன்ட்டு டிஎஸ் தானே தெரியும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் டாட் டிஎஸ் வெக்டார் கொடுத்துருக்காங்க. ரெண்டும் ஒன்று, நல்லா தெரிஞ்சுங்க. எஃப் டாட் டிஎஸ் வெக்டாரை நீங்கள் இதை மாதிரி மாற்றிக்கலாம். எஸ் எஃப் டாட் டிஎஸ் வெக்டாரை யூ கேன் ரைட் இட் ஆஸ் எஃப் டாட் என் இன்ட்டு டிஎஸ் அப்படின்னு மாற்றிக்கலாம். ஸோ ரெண்டும் ஒன்று தான், அது பெரிய விஷயமா நினச்சிக்க வேண்டாம். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த சம் எப்படி காஸ் டைவர்ஜென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ கேட்டிருக்க இன்டகரில் இருந்து நம்ம என்ன பண்ணலாம், எஃப் வெக்டார் என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். எஃப் வெக்டார்ன்றது என்னன்னா கொடுத்துருக்கிறது ஒய் இசட் ஸ்கொயர் ஐ வெக்டார் பிளஸ் இசட் எக்ஸ் ஸ்கொயர் ஜே வெக்டார் பிளஸ் 2z ஸ்கொயர் கே வெக்டார். ஏன்னா எஃப் டாட் டிஎஸ்ன்றதுனால இது எஃப் வெக்டார். சரி, இப்போ யூஸ் ஆர் அப்ளை எப்படி காஸ் டைவர்ஜென்ஸ் சொன்னாவே நம்ம ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சாவே போதும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்படி இங்கே காஸ் டைவர்ஜென்ஸ் எழுதலாம். டைவர்ஜென்ஸ் தியரம் என்னன்னா டபுள் இன்டர்வல் ஓவர் எஸ் எஃப் டாட் என் into ds is equal to triple integral over v del dot f into dv. So of course இது வந்து பார்த்தீங்கன்னா f dot ds வெக்டார்னு இதை சொல்லலாம். சரி, இப்போ இதை நம்ம எவாலுவேட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ட்ரிபிள் இன்டர்வல் ஓவர் v del dot f dv கண்டுபிடிச்சா போதும். அதுக்கு நான் என்ன பண்ணணும், முதல்ல del dot f கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ del dot f கண்டுபிடிச்சிடலாம். del dot f வெக்டார், டெல்ன்றது i வெக்டார் into dou by dou x plus j vector into dou by dou y plus k vector into dou by dou z dot f vector. F vector is y z square I vector z plus z x square j vector plus 2z square k vector. So ரெண்டுத்தையும் நம்ம டாட் பண்ணலாம். ஸோ ஐ வெக்டர் கோஎஃபிஷியன்ட் ஐ வெக்டர் கோஎஃபிஷியன்ட் பண்ணணும். ஸோ அப்போ dou by dou x of y z square, j கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா dou by dou y of zx square, k கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா dou by dou z of 2z square. ஓகே, பாருங்க, எக்ஸால் டிஃபரன்ஷியேட் பண்ணால் இங்கே எக்ஸே இல்லை, 0. இந்த ஒய்யால் டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஒய்யே இல்லை, அதுவும் 0. இசட்டால் டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 4z. அப்போது நம்மளுக்கு டெல் டாட் எஃப் வெக்டார் என்ன கிடச்சிருக்குன்னா 4z அப்படின்னு கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ கொடுத்துருக்கிறதுலேருந்து நம்ம ட்ரிபிள் இன்டர்வல் தான் கண்டுபிடிக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் சைட் கண்டுபிடிக்கணும், ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சா போதும் சொல்லியிருக்கேன். ஸோ டயக்ராம் பார்த்தீங்கன்னா அப்பர் ஹாஃப், அது ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டயக்ராம் வந்து above the xy plane அப்படின்றதுனால இது இப்படி இருக்கும். இது x axis, y axis, z axis. சரி, இப்போ நம்ம காஸ் டைவர்ஜென்ஸ் சப்ஸ்டிட் பண்ணலாம். டபுள் இன்டர்வல் ஓவர் எஸ் எஃப் டாட் என் அவங்க கேட்குறது இதுதான், அதுதான் கண்டுபிடிக்கணும். ட்ரிபிள் இன்டகரல் ஓவர் வி டெல் டாட் எஃப், டெல் டாட் எஃப் வந்து 4z கண்டுபிடிச்சிருக்கிறோம். 4z இன்ட்டு டிஎக்ஸ் டிஒய் டிஇசட். சரிங்களா? இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ இதை இன்டர்வல் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட் யூஸ் பண்ண போகிறேன். ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட். ஓகே, ஸோ பை ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட் இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் சைன் பை காஸ் தீட்டா, ஒய் இஸ் ஈக்குவல் டு ஆர் சைன் பை சைன் தீட்டா, இசட் இஸ் ஈக்குவல் டு ஆர் காஸ் பை. இதுதான் வந்து ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட். அண்ட் டிஎக்ஸ் டிஒய் டிஇசட் வந்து டிஎக்ஸ்
dy dz is equal to r square dr d theta d phi. இதில் லிமிட் ஃபார் ஆர், ஆரோட லிமிட் பார்த்தீங்கன்னா 0 to a தான் கொடுத்துருக்க ஸ்பியரோட ரேடியஸ். அதுக்கப்புறம் இந்த கொடுத்துருக்க ஸ்பியர் பார்த்தீங்கன்னா அப்பர் ஹாஃப் ஸ்பியர். அப்பர் ஹாஃப் ஸ்பியர்ன்றனால லிமிட் கொஞ்சம் மாறும். இதில் தீட்டாவோட லிமிட் என்ன அப்படின்னா 0 to பை. பையோட லிமிட் பார்த்தீங்கன்னா 0 to π/2. ஸோ அப்பர் ஹாஃப் ஸ்பியராக இருக்கிறதுனால லிமிட் இது மாதிரி வரும். சரி, இதை தான் கொண்டு வந்து நான் கொடுத்துருக்க இன்டகரலை சப்ஸ்டிட் பண்ணி சம ப்ரொசீட் பண்ண போகிறோம். ஸோ ட்ரிபிள் இன்டகரல் ஓவர் வி 4z, 4zன்றது ஆர் காஸ் பை இன்ட்டு டிஎக்ஸ் டிஒய் டிஇசட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் ஸ்கொயர் டிஆர் டி தீட்டா டி பை. அண்ட் த லிமிட் ஃபார் ஆர் வந்து 0 to a, அண்ட் லிமிட் ஃபார் தீட்டா வந்து 0 to பை, அண்ட் லிமிட் ஃபார் பை வந்து 0 to π/2. ஸோ இதை வச்சு எவாலுவேட் பண்ண வேண்டியதான். இப்போ ஃபர்ஸ்ட் நான் இன்டர்வல் பண்ண போகிறது வித் ரெஸ்பெக்ட் டு ஆர். அதுக்கு முன்னாடி இந்த 4 வெளியில் எடுத்துருங்க. இன்டகரல் 0 to π/2, இன்டகரல் 0 to பை, ஆர் இன்ட்டு ஆர் ஸ்கொயர் ஆர் கியூப் இன்டர்வல் பண்ணால் ஆர் பவர் 4/4 வித் த லிமிட் ஃபார் ஆர் 0 to a இன்ட்டு காஸ் பை, அந்த ரிமைனிங் இன்டகரல் டி தீட்டா டி பை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஏக்கு இந்த ஏ கேன்சல் ஆகிடும். அப்போது ஒரு லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணும்போது a பவர் 4 வெளியில் எடுத்துடலாம். இன்டகரல் 0 to π/2, இன்டகரல் 0 to பை காஸ் பை டி தீட்டா டி பை. சரி, இப்போ அடுத்தது நம்ம இன்டர்வல் பண்ண வேண்டியது ஆஸ் யூஷுவல் இன்டர்வல் பண்ணுற மாதிரி. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண அடுத்து இன்டகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா. ஸோ a பவர் 4 இன்டகரல் 0 to π/2 காஸ் பை அப்படியே வச்சுட்டு இன்டகிரேஷன் ஆஃப் டி தீட்டா வந்து தீட்டா அதோட லிமிட் 0 to பை. ஸோ அந்த பை சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா லிமிட்டை உங்களுக்கு பை வெளியில் எடுத்துடலாம். ஸோ a பவர் 4 இன்ட்டு பை, ரிமைனிங் இன்டகிரல் 0 to π/2 காஸ் பை டி பை. ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் காஸ் பை வந்து சைன் பை. ஸோ பை a பவர் 4 இன்ட்டு இன்டகிரேஷன் ஆஃப் பண்ணிங்கன்னா சைன் பை வித் த லிமிட் 0 to π/2. ஸோ அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பை a பவர் 4 சப்ஸ்டியூட்டிங் அப்பர் லிமிட் சைன் 91, லோயர் லிமிட் சைன் 0 0. ஸோ ஆன்சர் வந்து இதுதான் பை a பவர் 4 தான் இந்த சம்மோட ஆன்சர். அவ்வளோதான். ஓகே, இப்போ இந்த சம் பார்ப்போம். எவாலுவேட் டபுள் இன்டர்வல் ஓவர் f dot n ds where f vector is equal to 4x z I vector minus y square j vector plus y z k vector, and S is the surface of the cube bounded by the planes x equal to 0, x equal to 1, y equal to 0, y equal to 1, z equal to 0, z equal to 1. இந்த சம் பார்த்தீங்கன்னா காஸ்ட் டைவர்ஜென்ஸ் யூஸ் பண்ணவே சொல்லலை. ஸோ இவன் தோ அவங்க யூஸ் பண்ண சொல்லனாலும் நம்ம டைவர்ஜென்ஸ் இடத்தை யூஸ் பண்ணி செம்ம ஈஸியாக வேலை பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும், அந்த கியூபுக்குள்ள 6 சர்ஃபேஸும் கண்டுபிடிச்சி ஆட் பண்ணணும். ஸோ பெட்டர் இஃப் யூ யூஸ் காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம் ஜஸ்ட் RHS மட்டும் கண்டுபிடிச்சா போதும் இமீடியட்டாக உங்களுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். சரிங்களா? ஸோ அதனால நான் இந்த செம்ம காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம் தான் யூஸ் பண்ண போகிறேன். பட் காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம் யூஸ் பண்ணணும்னா அந்த ஸ்டேட்மெண்ட் படி இட் ஷுட் பி a closed surface. இப்போ இங்கே கியூப்ன்றது க்ளோஸ்டு சர்ஃபேஸ் தான். அதனால் கண்டிப்பாக நம்ம காஸ் டைவர்ஜென்ஸ் தியரத்தை யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இப்போ கொடுத்துருக்க எஃப் வெக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஃப் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 4x z I வெக்டர் மைனஸ் y ஸ்கொயர் j வெக்டர் பிளஸ் y z k வெக்டர். இப்போ காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம் எழுதலாம். இப்போ காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம் என்னன்னா டபுள் இன்டர்வல் ஓவர் s f dot n, இங்கே ஸ்மால் f கொடுத்தனா அதே எடுத்துக்கலாம், f dot n into ds is equal to triple integral over v del dot f vector into del dot f vector into dv. ஸோ இதுதான் வந்து காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம். இதில் இந்த வேல்யூ தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஜஸ்ட் RHS மட்டும் கண்டுபிடிச்சா போதும். RHS கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல நம்மளுக்கு என்ன தேவை, del dot f தேவை. ஸோ கொடுத்துருக்க f vectorலேருந்து முதல்ல del dot f கண்டுபிடிக்கலாம். del dot f vector is equal to delன்றது I vector into dou by dou x plus j vector into dou by dou y plus k vector into dou by dou z dot f vector. F vector வந்து பார்த்தீங்கன்னா
4xz I vector minus y square j vector plus yz k vector. ஸோ ரெண்டு வெக்டரையும் நம்ம இப்போ டாட் பண்ண போகிறோம். டாட் பண்ணுறதுன்றதுனா ஐ வெக்டர் கோஷன் அப்ளை பண்ணணும். அப்போ ஐ டாட் ஐ 1 ஆகி டோ பை டோ எக்ஸ் ஆஃப் 4xz ப்ளஸ் டோ பை டோ y ஆஃப் ஜே கோஷன் இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் கே கோஷன் டோ பை டோ இசட் ஆஃப் இங்கே ஒய் இசட். சரி, இப்போது எக்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா எக்ஸ் 1 ஆகிடும். அப்போ 4z. இங்கே ஒய்யால் பண்ணால் மைனஸ் 2y. இங்கே இசட்டால் பண்ணிங்கன்னா இசட் 1 ஆயிடுச்சுன்னா ப்ளஸ் ஒய் ஆகிடும். இப்போ ஃபைனலாக நம்மளுக்கு டெல் டாட் எஃப் வெக்டர், சாரி ஸ்மால் எஃப் வெக்டர் போடணும், ஏன்னா அங்கே அப்படி தான் கொடுத்துருக்காங்க, கேபிட்டல் எஃப் வெக்டர் போட வேண்டாம். டெல் டாட் எஃப் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 4z, இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா மைனஸ் ஒய். இதுதான் நம்மளுக்கு டெல் டாட் எஃப். ஸோ இதை கொண்டு போய் நேராக இந்த காஸ் டைவர்ஜென்ஸ் தியரத்தில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ அப்போ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா டபுள் இன்டர்வல் ஓவர் எஸ் எஃப் டாட் என் into ds, இதுதான் அவங்க கேட்டிருக்காங்க, which is equal to triple integral over v del dot f ன்றது 4z minus y into dv dx dy dz. ஸோ அப்போ லிமிட் புக்கில் கொஷின்லேயே கொடுத்துருப்பாங்க என்னன்னா 0 to 1 0 to 1 0 to 1, அதுதான் அதோட லிமிட் எக்ஸ் ஒய் இசட்டுக்கு. அதை நம்ம இங்கே டேரெக்டாகவே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ எக்ஸோட லிமிட்டும் 0 to 1 தான், ஒய்யோட லிமிட்டும் 0 to 1 தான், இசட்டோட லிமிட்டும் 0 to 1 தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு இன்டகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். உள்ள எக்ஸே இல்லை, அப்போ டிஎக்ஸை மட்டும் டேரெக்டாக இன்டல் பண்ணிட்டு போயிடலாம். டிஎக்ஸ் இன்டல் பண்ணிங்கன்னா எக்ஸ், அதோட லிமிட் 0 to 1, ரிமைனிங் இன்டெக்ரல் டிஒய் டிசெட். லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 1 ஆகிடும், 1 into anything அதே தான். அதனால் இன்டெக்ரல் 0 to 1 இன்டெக்ரல் 0 to 1 4z minus y into dy dz. ஸோ நெக்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு இன்டகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு y. அப்போ இன்டெக்ரல் 0 to 1 y என்டர் பண்ணினா 4zy மைனஸ் y பண்ணினா y ஸ்கொயர் பை 2. த லிமிட் ஃபார் y 0 to 1 ரிமைனிங் இன்டெக்ரல் dz. இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லிமிட் வந்து எங்கெல்லாம் y இருக்கோ அங்கே 1 சப்ஸ்டியூட் பண்ணினா 4z மைனஸ் 1 by 2 into dz. ஸோ நெக்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு இன்டகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு z. ஸோ 4 வச்சுட்டு z பண்ணா z ஸ்கொயர் பை 2 மைனஸ் 1 by 2 into constant பண்ணா int z, லிமிட் z ஓட லிமிட் 0 to 1. லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணுங்க, z கட்டில் 1 போட்டிங்கன்னா இந்த 1 ஆகிடும் 4 by 2. 4 by 2ன்றது 2 மைனஸ் 4 by 2 இல்லைன்னா அப்படியே 2 கூட வச்சுக்கோங்க, ஏன்னா இதில் நேரம் 1 போட்டிங்கன்னா 4 by 2 மைனஸ் இங்கே கொண்டு வந்து 1 போட்டிங்கன்னா 1 by 2. 4 minus 1 3, 3 by 2 தான் இந்த சம்மோட ஆன்சர். முடிச்சு வச்சு. Okay, இப்போ ஆன்சர் பார்க்கலாம். யூஸ் காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம் டு ப்ரூவ் டபுள் இன்டர்வல் ஓவர் s r vector dot n cap ds is equal to 3v, where v is the volume enclosed by the closed surface s அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இங்கேயும் காஸ் டைவர்ஜென்ஸை யூஸ் பண்ண சொன்னதுனால RHS கண்டுபிடிச்சா போதும். ஆனால் எஃப் வெக்டர் வந்து r வெக்டராக இங்கே இருக்கு. ஸோ ஜென்ரலாக நம்மளுக்கு தெரியும் r வெக்டர்ன்றது be any position vector. ஸோ கன்சிடர் r vector be any position vector is equal to xi vector plus yj vector plus zk vector அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகே, காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம் யூஸ் பண்ண போகிறோம்னு சொன்னாவே அங்கே நம்ம டெல் டாட் எஃப் வெக்டர் தேவைப்படும். இங்கே எஃப் தான் ஆர் வெக்டராக இருக்கிறதுனால நம்மளுக்கு டெல் டாட் ஆர் வெக்டர் தெரியணும். ஆல்ரெடி டெல் டாட் ஆர் வெக்டர் நம்ம இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருக்கோம், அதுக்கு 3 தான் வரும். அதெல்லாம் இங்கே நம்ம டிரைவ் பண்ணியும் காமிச்சிடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. டெல்ன்றதுன்னா ஐ வெக்டர் இன்ட்டு டோ பை டோ எக்ஸ் plus j vector into dou by dou y plus k vector into dou by dou z dot r vector வந்து xi vector plus yj vector plus zk vector. Okay, take dot product between these two. I vector coefficient நம்ம அப்ளை பண்ணினா dou by dou x of x, j பண்ணினா dou by dou y of y, k பண்ணினா dou by dou z of z. இப்போ என்னன்னா டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், எக்ஸால் பண்ணினா 1, ஒய்யால் பண்ணாலும் 1, இசட்டால் பண்ணாலும் 1 தான். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணினா 3. ஸோ அதனால தான் டெல் டாட் ஆர் வெக்டர் வந்து நம்ம 3ன்னு கிடச்சிருக்கு. ஓகே, நவ் ஐ எம் கோயிங் டு யூஸ் காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம். காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம். ஸோ காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம் என்னன்னா டபுள் இன்டர்வல் ஓவர் எஸ் f vector dot n cap into ds is equal to triple integral over v
del dot f vector into dv. இதுதான் நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. இங்க கேட்டிருக்கிறது என்னன்னா f vector பதிலாக r vector இருக்கு. ஸோ எஃப்க்கு பதிலாக இதில் r சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன வரும்? del w over s r vector dot n cap into ds is equal to triple integral over v del dot r vector into dv அப்படின்னு வருது. இந்த del dot r vector தான் நம்ம மேலேயே கண்டுபிடிச்சிருக்கோமே 3ன்னு, அதை கொண்டு வந்து நேரம் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. அப்படி சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ட்ரிபிள் இன்டகரல் ஓவர் வி 3dvன்னு வரும். இந்த 3ஐயும் வெளியில் எடுத்துட்டிங்கன்னா 3 டைம்ஸ் ஆஃப் ட்ரிபிள் இன்டகரல் ஓவர் வி dv அப்படின்னு வரும். இப்போ மேலே என்ன கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்கன்னா வின்றது வால்யூம் என்க்ளோஸ்டு பை தி சர்ஃபேஸ் க்ளோஸ்ட் சர்ஃபேஸ் எஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம மல்டிபிள் இன்டகரலை படிச்சிருக்கோம். வால்யூம் என்க்ளோஸ்டு பை தி க்ளோஸ் சர்ஃபேஸுக்கு ட்ரிபிள் இன்டகரல் ஓவர் வி dvன்னு. ஸோ அப்போ இதை வந்து வால்யூம் தான் ரெப்ரசென்ட் பண்ணுது, அதை தான் நம்ம வந்து வின்னு எடுத்துக்கணும். ஸோ 3v. ஸோ 3v தான் ப்ரூவ் பண்ணோம். ஹென்ஸ் ப்ரூவ். அவ்வளோதான் நம்மளோட ஆன்சர். சரிங்களா? ஸோ காஸ் டைவர்ஜென்ஸ் தியரத்தில் மேக்ஸிமம் எவ்வளோ சம் இருக்கோ எல்லாத்தையும் கவர் பண்ணி நடத்தி கொடுத்துட்டேன். இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அட் த சேம் டைம் என்னதான் நான் வந்து எல்லா மாடல்லையும் ஒரு சம் நடத்திருந்தாலும் இதே மாதிரி சம் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸில் கேட்க சான்ஸ் இருக்குது. அப்போ ஸ்டில் நீங்கள் நிறைய சம் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டெக்ஸ்ட் புக் வேணுன்னா என்னோட டெக்ஸ்ட் புக் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். எதுக்காக பர்ச்சேஸ் பண்ண சொல்கிறேன்னா, நான் என்ன மெத்தடில் சால்வ் பண்ணியிருக்கணும் அதே மெத்தடில் இந்த புக்கில் சால்வ் பண்ணியிருக்கிறதுனால உங்களால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். சரிங்களா? ஸோ சப்போஸ் புக் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் புக் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்க் இருக்குது, அதை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.